மூலிகைகள் என்பது வெறும் இலைகள் தழைகள் என்பதல்ல. அவற்றின் பயன்பாடுகளை அறிந்து கொண்டு முறையாக பயன்படுத்தினால் பல ஆண்டுகள் நோயில்லாமல் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியுடன் வாழலாம் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். இன்றைக்கு என்ன மூலிகைகளின் பயன்பாடுகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் சிறு கட்டுக்கொடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரம். இந்த சிறு கட்டுக்கொடி பார்த்திங்கன்னா பொதுவாக களிமண் பூமிகளில் நெல் வயல்களுடைய ஓரங்கள்லாம் வெற்றிலை போலவே இலைகளை கொண்டு வளரக்கூடிய ஒரு வகையான கொடி வகை தாவரம். இந்த சிறு கட்டுக்கொடி பார்த்திங்கன்னா அதோடைய முக்கியமான ஒரு குணமே தண்ணீரை கட்டக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக கிராமங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி தண்ணீரை கட்ட வைப்பதற்கு மேஜிக் செய்வதற்கெலாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இலையை எடுத்துகிட்டு வந்து ஒரு டம்ளர் தண்ணியை எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு 10 சொட்டு இந்த சாறை விட்டாங்கன்னா அடுத்த 5 நிமிடத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஜெல்லி மாதிரி அந்த தண்ணியே அப்படியே கட்டி போயிடுறதை நம்ம பார்க்க முடியும். குழந்தைகள் விளையாட்டுக்காகலாம் நிறைய கிராமங்களில் இதை பயன்படுத்தி வர்றதை பார்க்கலாம். இந்த சிறு கட்டுக்கொடியை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா வயிறு சம்பந்தப்பட்ட புற்றுநோய்க்கு இது ஒரு மிகச்சிறந்த மருந்து அப்படின்னு சொல்லலாம். சமீபத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய தேசிய ஆயுர்வேத மருத்துவ நிறுவனத்தில் ஒரு ஆராய்ச்சி மேற்கொண்டார்கள். வயிறு சம்பந்தப்பட்ட புற்றுநோய், அதாவது இரைப்பை சம்பந்தப்பட்ட புற்றுநோய்கள் ஏற்படக்கூடியவர்களுக்கு வழக்கமாக கொடுக்கக்கூடிய கீமோதெரப்பி, அதே போல் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அறுவை சிகிச்சை இதெல்லாம் முடிந்த பிறகு கூட 100 பேரில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 80 பேருக்கு மீண்டும் புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகள் இருந்ததை கண்டுபிடிச்சாங்க. எதனால் வருது, இதை தடுப்பதற்கு என்னென்ன முயற்சிகள் எடுத்துக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியில் இருக்கக்கூடிய எய்ம்ஸ் மருத்துவமனையும் தேசிய ஆயுர்வேத மருத்துவ நிறுவனமும் சேர்ந்து இதை தடுப்பதற்கு என்னென்ன மாதிரி மூலிகைகள் இருக்குன்ற ஒரு கருத்து கணிப்பு எடுத்து அதன் பிறகு இந்த சிறு கட்டுக்கொடியிலிருந்து எடுக்கக்கூடிய சில சூரணத்தை அறுவை சிகிச்சை கீமோதெரப்பி முடிந்து நலமாக இருக்கக்கூடிய அந்த புற்றுநோயாளிகளுக்கு கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஒரு 3 மாதம் ஆற பிறகு அந்த 100 புற்றுநோயாளிகளை மீண்டும் பரிசோதனைக்கு உட்படுத்தி பார்க்கும்போது இந்த சிறு கட்டுக்கொடியுடைய சூரணம் எடுத்துக்கொள்ளாத இருக்கக்கூடிய அந்த 100 பேரில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 42 பேருக்கு மீண்டும் புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகள் லேசாக தெரிய ஆரம்பித்தது. ஆனால் இந்த சிறு கட்டுக்கொடியை எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த நோயாளிகளுக்கு பார்த்திங்கன்னா 100ல் வெறும் 4 பேருக்கு மட்டும்தான் அதோடைய வாய்ப்புகள் இருந்ததை கண்டுபிடிச்சாங்க. மீண்டும் இதை ஒரு தொடர் சிகிச்சையாக இன்னொரு 3 மாதத்திற்கு அப்படின்னு கொடுத்து பார்க்கும்போது முதலாவது குரூப்பில், அதாவது சிறு கட்டுக்கொடி எடுத்து கொள்ளாமல் இருக்கக்கூடிய அந்த நோயாளிகளில் பார்த்திங்கன்னா 100 பேரில் கிட்டத்தட்ட 59 பேருக்கு புற்றுநோய் மீண்டும் வந்திருக்கக்கூடிய குறிகள் தென்பட்டன. சிறு கட்டுக்கொடியுடைய சூரணத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த 100 பேரில் பார்த்திங்கன்னா வெறும் 7 பேருக்கு மட்டும்தான் அந்த மீண்டும் புற்றுநோயுடைய பாதிப்புக்கான அறிகுறிகள் தென்பட்டது. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை வந்து ஒரு லார்ஜ் குரூப் கிளினிக்கல் ட்ரையலாக மாற்றிருக்காங்க. அதாவது ஒரு 1000 நோயாளிகளை எடுத்து டிஃப்ரெண்ட் ஜியோகிராஃபி, டெல்லியில் இருக்கக்கூடிய, கல்கட்டாவில் இருக்கக்கூடிய, சென்னையில் இருக்கக்கூடிய, பெங்களூரில் இருக்கக்கூடிய ஒரு 3-4 பெரிய ஹாஸ்பிட்டல் எல்லாத்தையும் இந்த ரிசர்ச்சில் இன்வால்வ் பண்ணி இப்போது இந்த மூலிகையுடைய தன்மை என்ன, இது எவ்வாறு வேலை செய்கிறது, இதில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் என்ன அப்படிங்கிறத தனித்தனியாக பிரித்தெடுத்து அதை அந்த புற்றுநோய் சம்பந்தப்பட்ட ஸ்பெஷலிஸ்ட் ஆங்காலஜிஸ்ட்டுக்கும் புரிய வச்சு இணக்கமாக இருக்கின்ற மருத்துவர்கள் மட்டும் வயிறு சம்பந்தப்பட்ட அந்த புற்றுநோய் ஏற்பட்ட நோயாளிகளுக்கு இன்றைக்கு ஒரு இன்டெகிரேட்டிவ் மெடிசனாக அதை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆரம்பகட்ட ஆராய்ச்சி முடிவு அப்படின்னு பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்கிறது அப்படிங்கிறது இன்றைக்கு நம்மளுடைய அந்த எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவ ஆராய்ச்சியாளர்களுடைய ஒரு கருத்தாக இருக்கிறது. இரண்டாவது பார்த்திங்கன்னா இன்றைக்கு நிறைய பேருக்கு இந்த நீர்க்கடுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை ஏற்படுவதை பார்க்கலாம். சிறுநீர் கழிக்கும் போது கடுமையான எரிச்சலுடன் சொட்டு சொட்டாக சிறுநீர் வெளிவரக்கூடிய ஒரு பிரச்சனை. நம்ம தமிழ் மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா இதற்கு சொட்டு மூத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், 2 பாலருக்குமே பார்த்திங்கன்னா அது கழிக்கும்போது
ஒரு 5 மணி நேரம் ஆனாலும் கூட நமக்கு சிறுநீர் கழிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படும். அந்த மாதிரி சிறுநீர் கழிக்கும்போது மிக வேகமாக வருவது போல இருக்கும். ஆனால் 2 அல்லது 3 சொட்டுக்கள் மட்டும்தான் சிறுநீர் கழிக்க முடியும். கடுமையான அடிவயிறு வலி, கடுமையான வலி இதோடு கூடி இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இது இருக்கிறது. இதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சிறுகட்டு கொடியிலிருந்து எடுக்கக்கூடிய சாறு ஒரு 100 மில்லி தண்ணீருக்கு 2 டேபிள் ஸ்பூன் அந்த சாறை கலந்தாலே அது நல்ல ஒரு ஜெல்லி மாதிரி ஆயிடுறத பார்க்கலாம். அதை வாயில் போட்டு அப்படியே மென்று அதை சாப்பிட வேண்டும். இதை சாப்பிட்டு அடுத்த ஒரு அரை மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு சிறுநீர் ரொம்ப வேகமாக எந்த தொந்தரவும் இல்லாமல் கழிக்க நேரிடுவதை நம்ம பார்க்க முடியும். அதே போல் நிறைய பேருக்கு வாய்வு சம்பந்தப்பட்ட தொந்தரவு, நெஞ்சு எரிச்சல் சம்பந்தப்பட்ட தொந்தரவு, அஜீரணம் சம்பந்தப்பட்ட தொந்தரவு, பசி இன்மை சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள்லாம் நிறைய ஏற்படுவதை பார்க்கலாம். அவங்கெல்லாம்க்கெல்லாம் இந்த சிறுகட்டு கொடியிலிருந்து எடுக்கக்கூடிய சாறு ஒரே ஒரு தேக்கரண்டி சிறிதளவு தேன் கலந்து காலை வெறும் வயிற்றில் கொடுத்துட்டாலே ஒரு 3 நாட்கள் அப்படின்னு சொல்லுவோம். முதல் 2, 3ஆம் நாள் 10 மில்லி சாறில் 1 மில்லி ஒரு தேக்கரண்டி, அதாவது 3 மில்லி அளவுக்கு தேன் கலந்து 3 நாட்கள் மட்டும் கொடுக்கணும். இந்த 3 நாட்களுக்கு எண்ணெயில் பொரித்த வறுத்த உணவுகள் எதுவுமே இல்லாமல் வெறும் கஞ்சி, மோர் சாதம் அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணோம்னா 3ஆவது நாள் முடியும் போது பார்த்திங்கன்னா நல்ல லூஸ் மோஷன் ஆகிறத பார்க்கலாம். சில நேரங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த லூஸ் மோஷன் பச்சை நிறத்தில் போவதை பார்க்க முடியும். அதாவது லிவரில் இருக்கக்கூடிய, கால் பிளாடரில் இருக்கக்கூடிய மொற்ற கழிவுகளும் கசடுகளும் நீக்கப்பட்டு அந்த வயிறு நன்றாக மீண்டும் பசி ஏற்பட்டு நம்ம நல்லா சாப்பிட முடியறதை நம்மளால் பார்க்க முடியும். அதே போல் பித்தப்பையில் ஏற்படக்கூடிய கற்களுக்கு இந்த சிறுகட்டுக்கொடி ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லுவோம். சிறுகட்டுக்கொடியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சாறு காலை வெறும் வயிற்றில் ஒரு 10 மில்லி ஆலிவ் ஆயில், ஒரு 10 மில்லி இந்த சாறு, எலுமிச்சை அல்லது சாறு தேவைப்பட்டால் சேர்க்கலாம். அதே போல் பூண்டு ஒரு 4 பல், இதெல்லாம் ஒன்றா ஒரு மிக்சரில் போட்டு நல்லா அரைச்சி ஒரு 50 மில்லியாக வரக்கூடிய ஒரு திரவமாக அது மாறும். அதை காலை எழுந்தவுடன் வெறும் வயிற்றில் குடித்து விட வேண்டும். அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா சிறிதளவு வெந்நீரோ ஏதோ ஒன்று சாப்பிட்டு அடுத்த 45 நிமிடத்திற்கு எதுவுமே நாம் சாப்பிடக்கூடாது. இதை ஒரு பழக்கமாக ஒரு 3 மாத காலம் செய்த பிறகு திருப்பி போய் வயிறு அல்ட்ராசவுண்ட் அப்டமன் நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்தோம்னா பித்தப்பையில் எந்த விதமான கற்களுமே இல்லாமல் இருப்பதை பார்க்கலாம். அந்த அளவுக்கு பித்தப்பை கற்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இந்த சிறுகட்டுக்கொடி ஒரு மிகச்சிறந்த மருந்து. எனவே நேயர்களே, இயற்கை நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகச்சிறந்த மூலிகைகளில் இந்த சிறுகட்டுக்கொடியும் ஒன்று. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தினோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். தற்போது சமூகத்தில் என்ன மாதிரியான சூழல் நிலவுகிறது, அவற்றில் நல்லவைகள் எல்லாம் என்ன, தீயவைகள் எல்லாம் என்ன என்பதை பற்றி நம்மிடையே பேச வந்திருக்கிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக நாம் நம்முடைய பழக்க வழக்கங்கள் அல்லது பேச்சு மொழி அல்லது நம்முடைய மற்றவர்களோடு நாம் தொடர்பு கொள்ளக்கூடிய விஷயங்கள், இதையெல்லாம் நாம் மரபு ரீதியாக கற்றுக்கொள்வது என்ற ஒன்று இருக்கிறது. இன்னொரு புறம் ஊடகங்களின் வழியாக நாம் கற்றுக்கொள்வது என்பது இருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய எல்லா விதமான கலாச்சார செயல்பாடுகளும் ஏதோ ஒரு விதத்தில் ஊடகங்களால் பாதிக்கப்படுகின்றன என்பதை நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். இப்போ உதாரணமாக ஒரு நகைச்சுவை நடிகர் அவர் திரைப்படங்களில் பயன்படுத்திய ஒரு வசனங்கள் அல்லது ஒரு பெரிய ஒரு கதாநாயகன் அவர் திரைப்படங்களில் பயன்படுத்திய சில டயலாக், அதெல்லாம் கூட நம்முடைய வாழ்க்கையில் அன்றாட மொழியில் ஒரு பேச்சு வழக்கின் ஒரு பகுதியாக மாறுவதை நாம் பார்க்கிறோம். அப்படி மாறுகிற போது அது தவிர்க்க முடியாத ஒன்று. இங்கு மட்டுமல்ல, உலகின் பல இடங்களிலும் கூட அப்படிப்பட்ட ஒரு புகழ்பெற்ற ஊடகங்களில் பயன்படுத்தப்பட்ட வாக்கியங்கள் என்பது ஒரு சமூக பேச்சு வழக்கினுடைய அல்லது பண்பாட்டு வெளியினுடைய ஒரு பகுதியாக மாறக்கூடிய ஒரு நிலை என்பது தொடர்ந்து இருந்து வந்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நாம் இந்த பேச்சு வழக்கிற்குள்ளாக வெகு இயல்பாக கலந்துவிடக்கூடிய இந்த விஷயங்களில் மிக முக்கியமாக இருக்கக்கூடியது என்பது திரைப்பட பாடல்களாகும். ஏனென்றால் தமிழர்களுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் திரைப்பட பாடல்கள் மிக முக்கியமான ஒரு இடத்தை வகிக்கின்றன. மறைந்த கண்ணதாசன் அவர்கள் ஒரு முறை சொன்னார், என்னுடைய தமிழனுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒலிப்பதற்கான ஒரு பாடலை நான் எழுதியிருக்கிறேன்.
என்னுடைய பாடல் ஒரு தமிழரின் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அது ஒலிக்காமல் இருக்காது, அல்லது அவனுடைய வாழ்க்கையோடு பொருந்தி போகாமல் இருக்காது என்று ஒரு முறை குறிப்பிட்டார். அது ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மை. அந்த அளவிற்கு தமிழர்கள் திரைப்பட பாடல்களோடு ஒன்றி இருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் இந்த திரைப்பட பாடல்களை கேட்பது என்பது அல்லது திரைப்பட பாடல்களோடு இணைந்து பயணிப்பது என்பது பெரும்பாலானவருடைய வாழ்க்கையில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு அம்சமாக இருக்கிறது. அது நீங்கள் பொது இடங்களில், நீங்கள் பேருந்துகள் போன்றவற்றில் ஒளிபரப்பப்படுகிற பாடல்கள், வானொலியில் ஒளிபரப்பப்படுகிற பாடல்கள், தொலைக்காட்சியில் ஒளிபரப்படுகிற பாடல்கள், இன்றைக்கு நவீனமான சாதனங்களின் மூலமாக அல்லது நீங்கள் இணையத்தின் மூலமாக நீங்கள் பார்க்கிற பாடல்கள் என்ன, பாடல்கள் என்பது ஒரு குறிப்பிட்ட திரைப்படத்தினுடைய அந்த ரீச், அதனுடைய ஒரு எல்லையை விட பல நூறு மடங்கு அதிகமாக அந்த படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடலினுடைய ஒரு எல்லை இருக்கிறது. பல சமயங்களில் ஒரு பாடல் எந்த படத்தில் இடம்பெற்றது, அதனுடைய இயக்குனர் யாரது என்றெல்லாம் கூட தெரியாமல் அந்த பாடலே ஒரு தனியாக ஒரு யூனிட் அல்லது அதுவே ஒரு தனியான ஒரு கலையாக இங்கு திகழ்வதை நாம் பார்க்கிறோம். சினிமாவோடு சம்பந்தப்பட்ட வேறு எதற்கும் இப்படிப்பட்ட ஒரு பெருமை, ஒரு சிறப்பு கிடையாது. பல பாடல்கள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஏதோ ஒரு மன அழுத்தத்தில் இருக்கிற போது நம்முடைய உணர்வுகளை அவை மென்மையாக்கக்கூடியதாக இருக்கின்றன, அல்லது பல பாடல்கள் நம்முடைய உணர்வுகளை மேம்படுத்தக்கூடியதாக இருக்கின்றன. ஒரு உற்ற துணைவனைப் போலவே இருப்பதை நாம் பார்க்கிறோம். பாடல்களை கேட்டு கண்ணீர் விட்டு அழுகிறவர்களை நான் பார்த்திருக்கிறேன். புன்சிரிப்போடு அவற்றை கேட்டுக்கொண்டிருப்பவர்களை பார்த்திருக்கிறேன். இப்படியெல்லாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையினுடைய பல்வேறு அழுத்தங்களிலிருந்து நமக்கு இந்த திரைப்பட பாடல்கள் ஒரு பெரிய ஒரு விடுதலையை, ஒரு ஆசுவாசத்தை கொடுக்கின்றன என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அதுவும் கருத்தாளம் மிக்க பாடல்கள், நல்ல இசையில் அமைந்த பாடல்கள், ஆழமான அழகான வரிகளை கொண்ட பாடல்கள் என்பது நம்மை திரும்ப திரும்ப முணுமுணுக்க செய்யக்கூடியதாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். முக்கியமாக இப்போ வைரமுத்து போன்ற கவிஞர்கள் எழுதிய பல பாடல்கள் தமிழர்களுடைய பண்பாட்டு வாழ்க்கையின் ஒரு பகுதியாக கூட மாறிவிட்டது என்று சொல்லலாம். அந்தளவிற்கு கவித்துவமான, செறிவான, ஏராளமான வரிகள் இன்றைக்கு நம்முடைய தமிழ் திரை இசை பாடல்களில் எழுதப்பட்டிருக்கின்றன. அப்பேற்பட்ட ஒரு அபூர்வமான ஒரு துறை. அந்த துறைக்குள்ளும் சில ஏற்க முடியாத சில விஷயங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு வழக்கு சமீபத்தில் உயர்நீதிமன்றத்திற்கு வந்தது. அந்த உயர்நீதிமன்றத்திற்கு வந்த அந்த வழக்கின் போது ஒரு பாடலை, அதாவது பாடி ஒரு பெண்ணை கேலி செய்த ஒருவர் மீது தொடரப்பட்ட ஒரு வழக்கு. அந்த வழக்கின் போது மதிப்பிற்குரிய நீதியரசர் அவர்கள் சில கருத்துக்களை சொல்கிறார். பொதுவாக பாடல்கள் எழுதுகிற போது நாம் ஓரளவு அதற்கு ஒரு பொறுப்புடன் நாம் அதை எழுத வேண்டும். சமூக வெளியில் மிகவும் கொச்சையாக பயன்படுத்தத்தக்க வகையில் நாம் பாடல்களை இயற்றக்கூடாது என்று மதிப்பிற்குரிய நீதிபதி அவர்கள் ஒரு கருத்தை தெரிவிக்கிறார். பொதுவாக திரைப்படங்களில் பாடல்கள் என்பது அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்காக ஏற்ப அதையொட்டி எழுதப்பட்ட காலங்கள் ஒரு காலத்தில் இருந்தால் கூட, பிறகு காலம் செல்ல செல்ல பாடலை தனியாக அந்த கதையோட்டத்தோடோ அந்த கதையம்சத்தோடோ தொடர்பே இல்லாமல் ஒரு விதமான கிளுகிழுப்புக்காக மட்டும் சில பாடல்களை ஏற்றக்கூடிய சில படங்களும் வர தொடங்கின. அந்த பாடல்கள் என்பது ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு பெரிய புகழ்பெற்ற ஒரு பாடல்களாக அவை மாறிய வரலாறுகளும் உண்டு. குறிப்பாக பாலியல் ரீதியாக கொச்சையான வெளிப்பாடுகளை கொண்ட பாடல்கள், அல்லது இரட்டை அர்த்தம் துணிக்கக்கூடிய பாடல்கள், அல்லது பெண்களை கேலி செய்யக்கூடிய, அல்லது பெண்களின் மீது ஒரு விதமான ஒரு இலக்காரமான, இழிவான, அல்லது ஒரு பாலியல் சார்ந்த ஒரு பொருளாக அவர்களை அணுகக்கூடிய பாடல்களும் தமிழில் பல சமயங்களில் வந்திருக்கின்றன. அந்த பாடல்களை பொது இடங்களில் இரட்டை அர்த்தத்தோடு பாடுகிற போது பெண்கள் மிகப்பெரிய அளவிற்கு கூச்சமும் தடுமாற்றமும் அடையக்கூடிய ஒரு காட்சிகளை எல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். அப்படி பார்க்கிற போது இத்தகைய பாடல்களை பாடக்கூடிய பலரும் கூட அவற்றை தங்களுடைய ஒரு தவறான நோக்கங்களுக்கு சாதகமாக அந்த பாடல்களை பயன்படுத்தி கொள்கிறார்கள் என்று கூட தோன்றுகிறது. ஏனென்றால் சில சமயத்தில் சில குறிப்பிட்ட வகையான பாடல்களை பாடுவது என்பது ஒரு குறிப்பிட்ட ஒரு பெண்ணிற்கோ அல்லது ஒரு நபருக்கோ சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ், ஒரு செய்தியாக கூட சில இடங்களில் பயன்படுத்தப்படுகிறது. அந்த அளவிற்கு ஒரு நேரடியாக ஒரு கொச்சையான அர்த்தமுள்ள பாடல்கள் அதிகம் வெளிவருவது என்பது அது சமூக வாழ்க்கையில் சில விபரீதமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று. ஏனென்றால் நான் ஏற்கனவே சொன்னேன், தமிழர்களுடைய வாழ்க்கையில் பாடல் என்பது தனியாக கேட்கக்கூடிய விஷயம் அல்ல. மாறாக அதை அவர்கள் பல இடங்களில் வாய்விட்டு பாடுவார்கள், பல இடங்களில் அதை ஒரு உதாரணமாக காட்டுவார்கள். ஆக பாடுவது என்பதும் பாடல்களை கேட்பது என்பதும் தமிழர்களுக்கு, அதுவும் திரை இசை பாடல்களை பொறுத்த வரைக்கும் மிக இயல்பான ஒரு விஷயம். அப்படி இருக்கிற போது அதற்குள்ளாக கொச்சையான இரட்டை அர்த்தமுள்ள
தரக்குறைவான பாடல்கள் வருவது என்பது அது உடனடியாக சமூகத்திற்கு போய் சேர்கிறது. அது ஒரு பாடலாக ஒலிக்கிற வரைக்கும் கூட பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு குறிப்பிட்ட பாடலை நீங்கள் வானொலியில் கேட்கிற போதோ தொலைக்காட்சியில் பார்க்கிற போதோ கூட அது ஒரு கலையினுடைய ஒரு பகுதியாக மட்டும் நின்று விடுகிறது. ஆனால் அதையே ஒருவர் ஒரு பொது இடத்தில் வாய்விட்டு பாடுகிற போது அல்லது ஒரு குறிப்பிட்ட நபரை பார்த்து பாடுகிற போது அதனுடைய அர்த்தம் என்பது விபரீதமான விளைவுகளுக்கு இட்டு செல்கிறது. அது பல சமயங்களில் பல சங்கடங்களையும் வருத்தங்களையும் உருவாக்குகிறது. ஒரு பாலியல் ரீதியான ஒரு வன்செயல்களில் ஒன்றாக கூட அத்தகைய பாடல்கள் மாறிவிடுகின்றன. அந்த வகையில் பொதுவாக பெண்களை கௌரவக்குறைவாக சித்தரிக்கக்கூடிய பாடல்கள் அல்லது ரசனை குறைவான பாடல்கள் அல்லது கொச்சையான உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய பாடல்கள் என்பது அது அந்த திரைப்படத்தை தாண்டி சமூகத்திற்குள் பல்வேறு விதமான எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்துகின்றன. நம்முடைய உரையாடலின் ஒரு பகுதியாக பாடல்களும் திரைப்பட வசனங்களும் இருக்கிற போது அந்த உரையாடல்கள் செம்மையாக இருக்க வேண்டும், அந்த பாடல்கள் செம்மையாக இருக்க வேண்டும், அவை கௌரவமானதாக மனிதர்களுக்கிடையே இருக்கக்கூடிய உறவுகளை ஒரு பண்பாட்டு ரீதியாக வளர்த்தெடுக்கக்கூடியதாக அந்த உணர்வுகள் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அந்த விதத்தில் நீதியரசர் அவர்கள் சொன்ன அந்த கருத்து என்பது உண்மையில் திரைப்படங்களை தயாரிக்கக்கூடியவர்கள், பாடலாசிரியர்கள் அனைவரும் கருத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்று நினைக்கிறேன். அதே போல் பாடல்களை பாடுகிறவர்கள் கூட திரைப்படத்தில் வந்துவிட்டது என்பதற்காக ஒரு பாடலை பொதுவெளியில் பாடுவது அல்லது மற்றவர்களை அதன் மூலமாக சங்கடப்படுத்துவது என்பது ஒரு தவறான செயல் என்பதை மக்களும் உணர வேண்டும் என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துறையிலிருந்து பல சிறப்பு விருந்தினர்கள் வந்து அவர்களுடைய வாழ்க்கை அனுபவத்தை நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு என்ன துறையிலிருந்து வந்து என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் தொழில் முனைவோருக்கான பயிற்சியாளர் திரு ஆர். செல்லப்பெருமாள். ஒரு ஓய்வு பெற்ற வங்கி அதிகாரியா, தொழில் முனைவோருக்கான பயிற்சியாளரா, இன்னைக்கு நிறைய தொழில் முனைவோர் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள், சவால்கள் இருக்குது. இந்த பிரச்சனை எல்லாம் ஏன் ஏற்படுது? இதெல்லாம் வராமல் இருக்கணும்னா அவங்க முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் என்ன? வங்கி மூலமாக எந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள்லாம் அவங்களுக்கு கிடைக்கும்? இப்படி பல விஷயங்களை, கருத்துக்களை இன்னைக்கு நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கங்க. ஒரு ஓய்வு பெற்ற வங்கி அதிகாரியா, தொழில் முனைவோருக்கான ஒரு பயிற்சியாளராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். மகிழ்ச்சி. ஓய்வு பெற்ற வங்கி அதிகாரி அப்படின்னு சொல்லும்போது பாரத ஸ்டேட் வங்கியில் நீங்கள் அதிகாரியாக பணியாற்றிருக்கீங்க. இப்பயும் வந்து ஒரு ட்ரைனிங் சென்டர் ஆரம்பிச்சுட்டு அதில் நிறைய தொழில் முனைவோருக்கான பயிற்சிகளையும் கொடுத்துட்ருக்கீங்க. அப்படின்னும் போது இன்னைக்கு வங்கி அப்படின்னு வரும்போது நிறைய பேருக்கு வங்கி மூலமாக எந்த மாதிரியான ஒரு சலுகைகள், லோன், கடன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நிறைய கேள்வி இருக்குது. அப்படியெல்லாம் வாய்ப்பு இருந்தாலும் அது சரியான முறையில் பயன்படுத்திக்காமல் பல சிக்கல்களில் மாட்டிக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஏன் அப்படி? இது முறையாக செய்யணும் அப்படின்னும் போது என்ன மாதிரியான ஒரு ஆலோசனைகள் அவங்களுக்கு தேவைப்படுது? புதிய தொழில் முனைவோராக வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எந்த ஒரு பிஸ்னஸையும் தொடங்கிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன? ஒரு லோன் அப்படின்னு எடுக்கிறோம் அப்படின்னு நினச்சா அதுக்கு என்ன மாதிரியான ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கும். இப்படின்னு உங்களோட அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை எங்களோட நீங்கள் இன்றைக்கி முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். ஒரு ஓய்வு பெற்ற வங்கி அதிகாரியா, வங்கி மூலமாக எந்த மாதிரியான ஒரு கடன்கள், யாருக்கெல்லாம் அந்த மாதிரியான ஒரு கடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கிற சூழல் இருக்குது? வங்கி 1921ஆம் ஆண்டு இம்பீரியல் பேங்க் என்பதுதான் முதலில் தோற்றுவிக்கப்பட்டது. அதற்கு பிறகு 1969இல் மக்களுக்கு பயன்பட வேண்டும் என்பதற்காக அது மக்கள் வங்கியாக மாற்றப்பட்டது. வங்கி என்பது மக்களுக்கு மக்களாகவே நடத்தக்கூடிய ஒரு அரசு நிதி நிறுவனம். இந்த வங்கியை பொறுத்தவரை இதனுடைய முக்கிய நோக்கம் நம்ம ஒரு தனி மனிதனும் தனி குடும்பமும் இந்த நாடும் முன்னேற வேண்டும் என்பதுதான் அதனுடைய நோக்கம். ஸோ அதற்காக மக்கள்லாம் வந்து வங்கியில் போய் கடன் வாங்குவதோ அல்லது ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவது மிக சிரமம் என்று நினைக்கிறார்கள். அது உண்மையிலே அது அல்ல. இன்றைய காலகட்டத்தில் வங்கியினுடைய வளர்ச்சி வந்து மிக அபாரமாக இருக்கிறது. நீங்கள் வங்கி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது மட்டும்தான் வங்கிக்கு வர வேண்டும். அதற்கு பிறகு நீங்கள் வச்சிருக்கின்ற அந்த செல்ஃபோன் மூலமாகவே அந்த டிரான்ஸ்ஃபராக இருக்கட்டும், எல்லா வகையான இதையும் நம்முடைய வங்கி எளிதாக்கிறது. அதாவது வங்கியில் கடன் பெறுவது மாதிரி ஒரு எளிதான காரியம் எதுலேயுமே இல்லை.
இப்போ நம்ம வந்து முதல்ல வங்கிக்கு என்ன நோக்கத்தோடு நம்ம போகிறோங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு சாதாரண மனிதர் ஒரு பிஏ ஒரு டிகிரி படிச்சிருக்காரு, ஒரு பிஇ படிச்சிருக்காரு. அவர் வந்து அரசாங்கம் எல்லாத்துக்குமே வந்து அரசு வேலை கொடுத்துட முடியாது. அதனால் இவர் வந்து நூற்றுக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுப்பவராக அவங்க வந்து தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ளணும். அந்த வளர்த்து கொள்வது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு மாவட்டத்திலையுமா வந்து மாவட்ட தொழில் மையம், அது வந்து அரசு சார்ந்த நிறுவனம். ஸோ எல்லா மாவட்டத்தினுடைய தலைநகரங்களிலும் அந்த மாவட்ட நிறுவனம் வந்து தொழில் நிறுவனம் இருக்கிறதுங்க. நீங்கள் அங்கே போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன மாதிரியான தொழிலை தொடங்க போகிறீங்கன்னு சொன்னீங்கன்னாவே அதற்கான அதிகாரிகள் உங்களுக்கு சரியாக வழிநடத்துதல் பண்ணுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் தொழில் தொடங்குவது எப்படி, அதற்கு தேவையான உபகரணங்கள் என்ன, அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதெல்லாம் ரொம்ப எளிதாக வந்து கொடுத்துட்றாங்க. அதில் ஒன்று ப்ராஜெக்ட் வரைக்கும் கொடுத்துட்றாங்க. ஸோ நீங்கள் அந்த ப்ராஜெக்டை எடுத்துக்கிட்டு நேராக வந்து என்ன பண்ணுறாங்க, வங்கி மேலாளரை பார்த்து, ஸோ நான் இது மாதிரி ஒரு தொழில் தொடங்க போகிறேங்க, இதற்கான திட்ட வரைவெல்லாம் என்கிட்ட இருக்குங்க, ஸோ நீங்கள் உதவி பண்ணுங்கன்னு சொல்லும்போது வங்கிகள் தொழிலை முதன்மையாக கொண்டு தான் நடத்தப்படுகிறது என்பது உங்களுக்கு எளிதாக தெரியும். அதனால் அவர்களுக்கு வேண்டிய பணம் உதவி மட்டும் வங்கி செய்யவில்லை, அவர்களுக்கு இதற்கு முன்னால் தொழில் தொடங்கி நடத்திக்கிட்டு இருக்காங்க இல்லையா, ஸோ இதில் இருக்கக்கூடிய அனுபவங்களையும் கூட மக்களுக்கு வங்கி அளித்து வருகிறது. நான் வந்து நிறைய இடத்துல ஒன்றுமே தெரியாமல் வரக்கூடிய ஒரு சாதாரண ஒரு மனிதர் கூட ஒரு உயர் நிலையை அடைய முடியும். ஒரே ஒரு சிறிய உதாரணம் உங்களுக்கு சொல்லணும்னா, ₹1 கூட இல்லாமல் பல கோடிக்கணக்கான அதாவது நிறுவனங்களை ஏற்படுத்தியிருக்காங்க. அதற்கு காரணம் வங்கி. பணத்தை வச்சுக்கிட்டு தான் தொழில் பண்ணோம்னா நம்ம யாருமே தொழில் தொடங்க முடியாது. அதனால் வந்து வங்கியில் இருக்கக்கூடிய பணம் மக்கள் போட்ட பணம். அந்த மக்கள் பணம் மக்களுக்கே போய் அந்த மக்களுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டு மறுபடியும் வந்து வங்கியும் வளரணும், ஒரு தனி மனிதரும் வளரணும், இந்த நாடும் சுபிட்சம் பெறணும். கண்டிப்பாக சார். இப்போது ஒரு தொழில் முனைவோர் புதுசாக ஒரு பிஸ்னஸ் தொடங்கணும் அப்படின்னா அதற்கான வாய்ப்பு என்ன இருக்குது, எப்படி இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்க. இதுக்கு அப்பாற்பட்டு நிறைய விஷயங்களுக்கெல்லாம் வங்கிகள் வந்து கடன் கொடுக்குது. எஜுகேஷ்னல் லோன் நம்ம பார்த்துருக்கோம். உயர்கல்வி படிப்பு அப்படின்னு வரும்போது சாமானிய மாணவர்களும் பெரிய படிப்பு படிக்கலாம்னா இன்றைக்கி வந்து இந்த பேங்க் லோன்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறோம். விவசாயிகளுக்கும் பயிர்க்கடன் அப்படின்றாங்க. இன்னும் எந்த மாதிரியான சலுகைகள்லாம் வங்கி மூலமாக மக்களுக்கு கிடைக்குது? அதாவது வங்கிகளிலிருந்து கிடைக்கக்கூடிய கடன்கள் வந்து வரையறுக்கப்படாத ஒன்று. அது என்னன்னா பயிர்க்கடனாக ஆகட்டும், அல்லது மாணவர்களுக்கு கல்வி கடனாக இருக்கட்டும், அல்லது தொழில் முனைவோருக்கான கடனாக இருக்கட்டும், எந்த கடன் வேண்டுமானாலும் வாங்கலாம் அப்படிங்கிறதான் இன்றைய வங்கியினுடைய நிலை. இதுக்கு தான் கொடுக்கணும், இதுக்கு தான் கொடுக்கக்கூடாது என்பது அல்ல. இப்போ இந்த தொழில் முனைவோர் செய்ய வேண்டியது என்னன்னா, தான் என்ன பண்ண போகிறோங்கிறத அந்த திட்டத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு, அல்லது மற்ற அனுபவம் உள்ளவங்களையும் பார்த்துக்கிட்டு அவங்க போனாங்கன்னு சொன்னோம்னா அந்த வங்கிகள் அதிகாரிகள் வந்து அவர்களுக்கு வழிநடத்தி எளிதாக எவ்வளோ விரைவில் அவர்களுக்கு வந்து தொடங்க முடியுமோ அத்தனை கடனும் கொடுக்குற தயாராக இருக்காங்க. நான் இன்னொன்று சொல்கிறேங்க, இன்றைய கிராமத்து மாணவர்கள் எல்லாம் உலக நாடுகளுக்கு படிப்பதற்காக 20 லட்சம் 40 லட்சம் ஒரு சாதாரண மனிதனால் முடியாது. ஆனால் வங்கி 4 லட்சம் வரைக்கும் நம்ம வந்து எந்தவித இந்த கேரண்டின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, செக்யூரிட்டி, அது இல்லாமையே இங்கே லோக்கலில் படிக்கக்கூடிய பிஇ எம்பிபிஎஸ் கொடுக்குறாங்க. இப்போ அது 7.5 லட்சமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு 40 லட்சம் 20 லட்சம் வெளிநாடுகளுக்கு சென்று கல்வி படிக்க வேண்டுமென்றால் வந்து வங்கி கடன் கொடுக்க தயாராக இருக்கிறது. அது வந்து உங்கள் அப்பாவுடைய பேரில் தான் வந்து ஒரு செக்யூரிட்டி இருக்கணுங்கிறதில்ல, உங்கள் நண்பர்கள் மூலமாக கூட அதை கொடுக்கலாம். அவர்கள் ரொம்ப எளிதாக்கிட்டாங்க. ஸோ முதல்ல மாதிரிலாம் இப்போ கிடையாதுங்க. இன்னும் சொல்ல போனால் கூட மார்க்கெட்டிங் அண்ட் ரெக்கவரி ஆஃபீஸர்னு சொல்லி இந்த எம்ஏ எம்எஸ்சி படித்த இளைஞர்கள் எல்லாம் ஒவ்வொரு கிராமத்துலேயும் அதாவது இன்றைக்கி வந்து வங்கி இல்லாத கிராமமே இல்லைன்னு சொல்லலாம் இல்லைங்களா. அதனால வந்து கல்வி கடன், விவசாய கடன், வாகன கடன், பில்டிங் கட்டுறது கடன், ஹோட்டல் கட்டுறது கடன், எல்லா வகையான கடனும் வங்கி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது, கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆனால் நான் இந்த நேரத்தில் ஒரு வங்கியாளர் என்கிற முறையில் நான் ஒரு செய்தியை நான் சொல்லிக்கொள்ள நான் ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னா, இது வந்து மக்களுடைய பணம். அதனால் வந்து கேட்ட உடனே நம்ம கொடுக்குறதுங்கிறது, நாங்கள் வந்து ஒரு பணியாளர்.
ஸோ மக்களுடைய பணத்தை அந்த மக்களுக்கு கொடுக்கும்போது அதற்கு சில திட்டங்கள்லாம் இருக்குது. அதனால் வந்து அதெல்லாம் ஃபுல் பண்ணாங்கன்னா ரொம்ப மிக எளிது தான். இப்போ வந்து ஒரு இண்டஸ்ட்ரீஸை தொடங்குறேங்கிறீங்க, ஸோ அதுக்கு உங்களுக்கு என்ன அனுபவம் இருக்குது, அதுக்கு என்ன திட்டம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ப்ராஜெக்ட் வந்து ஆடிட்டரே போட்டு கொடுத்துருவாரு. அந்த மாவட்ட தொழில் மையமே உங்களுக்கு அதற்கான திட்டங்களையும் அதற்கான விளக்கங்களையும் அவங்க கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க. நிறைய 10 நாள் 15 நாள் இலவச ட்ரைனிங் கூட கொடுக்குறாங்க. கிராமத்துக்கே போய், இல்லை ஒருவேளை ஒரு 25 இளைஞர்கள் ஒரு கிராமத்தில் நாங்கள் தொழில் தொடங்கணும்னு சொன்னாங்கன்னா, இங்கே வந்து சென்னையில் இருந்தோ அல்லது திருச்சியில் இருந்தோ அந்த நிபுணர்கள், அனைத்து துறை நிபுணர்கள் மூலமாக அவங்களுக்கு அனைத்து வகையாகவும் கொடுக்குறாங்கம்மா. நீங்கள் வந்து தொழில் தொடங்கணுங்கிற எண்ணம் மட்டும் இருந்தாலே நீங்கள் வந்து ஒரு பெரிய தொழிலதிபர் ஆவது என்பது மிக எளிது. கண்டிப்பாக சார். இப்போ அடுத்தபடியாக இருக்கிற சிக்கல்கள் இப்போ பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு இந்த மாதிரியான கடன்களை வாங்கணுங்கிறது தெரியுது, அதுபடி வாங்கிடுறாங்க. ஆனால் அது திருப்பி செலுத்துறதுல என்ன பிரச்சனை வருதுன்னு தெரியல. நிறைய சிக்கல்களில் போய் இன்னைக்கு மாட்டிக்கிறத பார்க்குறோம். இது எதனால் ஏற்படுது? ஒருத்தர் பேங்க்லேருந்து ஒரு லோன் வாங்கி ஒரு விஷயத்தை பண்ணுறாரு அப்படின்னும் போது அவர் என்னெல்லாம் முதல்ல கவனத்தில் வச்சுக்கணும்? இந்த கடன்களை திருப்பி செலுத்துறதுல வர பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வரணும்னா என்ன பண்ணணும்? அதாவது அந்த திட்டம் நான் சொன்ன ப்ராஜெக்ட்னு சொல்கிறேன் இல்லைங்களா, அதுலேயே வந்து பணத்தை நம்ம எப்படி திருப்பி கட்ட போகிறோங்கிற டீட்டெயிலையும் அந்த ஆடிட்டரே நமக்கு சொல்லுவார். இப்போ வந்து ஒரு தொழிலை தொடங்கி ஒரு குறைந்தது வந்து 1 ஆண்டோ 2 ஆண்டுகள் ஆகலாம். அதற்கு அப்புறம் தான் அவங்க அந்த ரீபேமெண்ட்டே பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க அடிக்கடி அந்த வங்கிகளுக்கு போகும்போது அந்த தொழிலில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறதையும் சொன்னோம்னா அவங்களும் வழி நடத்துவாங்க. அதனால் வந்து நம்ம ஒரு தொழில் தொடங்குவதற்கு முன்னமேயே அதை நம்ம எப்படி வந்து திருப்பி கட்ட போகிறோம் அப்படிங்கிற திட்டத்தை அந்த தொழில் முனைவோர் அதை தெரிஞ்சுக்கணும். அதை நாங்களும் அவங்களுக்கு உதவிகரமாக இருக்கிறோம். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னா, இப்போ வந்து ஒருத்தர் கோழி பண்ணை வைக்கணுங்கிறார். ஸோ ஒரு கோழி பண்ணை வைக்கும்போது அதற்கு ஒரு 10 லட்ச ரூபா ஆகுதுன்னு வச்சுங்க. ஸோ 10 லட்ச ரூபா ஆகுதுன்னு சொன்னால் நாங்கள் வந்து 80% வந்து நாங்கள் கொடுக்குறோம். 20% தான் அந்த தொழில்கள் போட போகிறாரு. ஸோ இப்போ கோழிங்கிறது ஒரு 3 மாதத்தில் 4 மாதத்தில் வந்துட போகுது. ஸோ அந்த முதல்ல வந்து நம்முடைய நோக்கம் என்னவாக இருக்குன்னா, தொழில் தொடங்கி நடத்தி அதில் கிடைக்கக்கூடிய வருமானத்தினுடைய ஒரு பகுதியை வந்து முதல்ல நம்ம வங்கிக்கு தான் நம்ம செலுத்தணும். ஏன்னா வங்கி கொடுத்தனால தான் நம்ம தொழிலே தொடங்கணும். நம்ம திருப்பி சரியாக கட்டினால்தான் நம்முடைய சகோதரர்களுக்கும் நம்முடைய நண்பர்களுக்கும் அவங்க கட்டுவாங்க. ஒரு விவசாயி வந்து நான் சொல்கிறத கேள்விப்பட்டிருக்குங்க. என்னன்னு சொன்னோம்னா, எனக்கு ஒன்றுமே நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேங்க, ஆனால் அந்த வங்கியில் வந்து எனக்கு பயிர்க்கடன் கொடுத்தாங்க, வட்டியே இல்லாமல் 1 லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ அந்த விளைச்சல் வந்த பிறகு முதல்ல கொண்டு போய் கட்டினேன். அவங்க அதனால் பேங்க் மேனேஜர் வந்து எங்கள் இடத்துக்கே வந்து மறுபடியும் லோன் கொடுக்குறேன், நீங்கள் எந்த தொழில் வேணாலும் செய்யுங்க, எந்த விவசாயம் வேணாலும் பண்ணுங்க, டிராக்டர் வாங்குங்க, புது மோட்ரு போடுங்க, நான் எல்லாமே பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வங்கியை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய வளர்ச்சிக்காக உதவுவதற்கு மிக தயாராக இருக்குதுமா. இப்போ நம்மக்கிட்ட இருக்க வேண்டியது என்னன்னா, நம்ம ஒரு தொழிலை தொடங்கணுங்கிற அந்த உத்வேகம் ஒவ்வொரு இளைஞனுக்கும் வருகிறது. நான் வந்து சில நேரத்தில் நான் என்னுடைய நண்பர்கிட்ட சொல்லுவேன், என்னை விருந்துக்கு கூப்பிடுவாங்க, நான் விருந்துக்கு வர்றதில்லைன்னு சொல்லுவேன். அதாவது எனக்கு நீ மீன் விருந்து கொடுப்பதை விட இந்த இளைஞர்களுக்கு மீனை எப்படி பிடிப்பது என்று கற்றுக்கொள், அவனுக்கு ஒரு தொழிலை கற்றுக் கொடுத்தீங்கன்னா அவன் ஆயிரக்கணக்கான பேருக்கு அவன் வழி நடத்துவான். நாம் இன்றைக்கி வந்து நகரமாக இருக்கட்டும், மேல் நாடுகளாக இருக்கட்டும், இருக்கிறவர்கள் அத்தனை பேருமே பெரிய பணக்காரர்கள் அல்ல. இன்றைக்கி உயர்ந்தவர்கள் அத்தனை பேரும் பார்த்தோன்னா கிராமத்தில் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு வந்தவர்கள் தான் நீங்கள் நிறைய உங்கள் நிகழ்ச்சியில் மூலமாக கூட நம்ம பார்த்துருக்கோம். அதனால் நம்ம வந்து தொழில் தொடங்குவதற்கோ படிப்பதற்கோ உயர்வதற்கோ பணம் தேவையில்லை. அந்த பணத்தை கொடுக்கறதுக்கு வங்கி மிக தயாராக இருக்கிறது. நீங்கள் வந்து போன உடனே சார் எனக்கு நான் தொழில் தொடங்க போகிறேன், நீங்கள் லோன் கொடுங்க அப்படின்னு சொல்லக்கூடாதுமா. அதாவது வங்கிங்கிறது உங்கள் வீட்டில் வந்து படுக்கை அறை சமையல் இருக்கு இல்லைங்களா, அது மாதிரி வங்கியும் ஒரு லைப்ரரி மாதிரி நீங்கள் நினச்சிக்கணும். அந்த வங்கியில் இருக்கிறவங்களும் உங்களுடைய உறவினர்கள் தானே, உங்கள் சொந்தக்காரங்க, உங்கள் மாமா மச்சான். அப்புறம் இருக்கிறப்ப நேராக போகணும், அவங்களுடைய நிலையை நீங்கள் பார்க்கணும். போயிட்டு சார் வணக்கம் சார், நான் பிஇ மகிழ்ச்சியாக முடிச்சிட்டேன் சார், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் முடித்தேன், ஆனால் இருந்தால் கூட நான் வந்து ஒரு தொழில் தொடங்கலாம்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே அவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஆச்சரியம் வரவேற்பாங்கம்மா. அதாவது வங்கி அதிகாரிகள்லாம் பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவங்களுக்கும் குழந்தை குட்டிகள் இருக்காங்கல்ல. இப்போ நானும் கிராமத்திலேருந்து வந்து நான் வந்தேன். ஸோ வந்த பிறகு ஒரு வங்கியில் இருந்துக்கிட்டு நிறைய இளைஞர்கள், நான் வந்து 24 மணி நேரமும் அவர்களுக்காக உழைக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். நான் வங்கியாளர் என்பதை விட ஒரு சமூக ஆர்வலர் என்பதை நான் பெரும் மகிழ்ச்சியுடன் நான் இருக்கேன். நான் என்கிட்ட நிறைய வருவாங்க. ஒரு நகைச்சுவையாக கூட நான் சொல்கிறது உண்டு. எங்கள் ஏஜிஎம் கேட்பார், என்ன வந்து எப்போ பார்த்தாலும் உங்கள் மேலே 10 பேர் கூடவே இருக்காங்களாமா? 10 பேர் இல்லைங்க, 100 பேர் இருக்காங்க. காரணம் என்னென்னா, எத்தனையோ மரங்கள் இருக்கலாம்,
அத்தனை மரத்துக்கிட்டையும் விலங்குகளோ பறவைகளோ போகிறதில்ல. அது வந்து இந்த பழங்கள் எது கொடுக்குதோ அது மாதிரி இந்த வங்கி வந்து நிறைய மக்களுக்கு சேவை செய்ய காத்திருக்குதுமா. அதனால் இளைஞர்களுக்கெல்லாம் நம்ம அன்னைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மலாம் வந்து நான்லாம் எம்ஏ முடித்த பிறகு தான் வங்கி உள்ளே போனேன் ஆக்சுவலாக. இன்றைக்கெல்லாம் அப்படி கிடையாது. உங்களுக்கு இன்டர்நெட்டிக் பேங்கிங் எல்லாம் நெட்லேயே எல்லாமே முடிஞ்சு போயிடுது. அதனால் அருள் கூர்ந்து இளைஞர்கள்லாம் நான் வந்து அரசு வேலைக்கு தான் போவேங்கிறத விட்டுட்டு நம்ம வந்து தொழில் தொடங்குவோம், நம்ம வந்து நம்ம சொந்தக்காரங்களை நம்ம கொடுப்போம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து நினைக்கணுமா. கண்டிப்பாக சார். ஒரு பயிற்சியாளர் அப்படிங்கிற முறையில் இன்னைக்கு எந்த மாதிரியான ஒரு தொழில்கள்லாம் இங்கே நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது? அதுக்கு ஒரு பயிற்சிங்கிறது எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது? அதாவதுமா இப்போ சப்போஸ் வந்து எல்லாருமே வந்து எல்லா வகையான குடும்பத்திலிருந்தும் வர்றாங்க. அதாவது விவசாய குடும்பத்திலேருந்து வர்றாங்க, டாக்டர் இன்ஜினியர் படித்த குடும்பத்திலேருந்து வர்றாங்க, பெரிய தொழிலதிபர் குடும்பத்திலேருந்து கூட வர்றாங்க. ஸோ அவங்கெல்லாம் என்னென்னா, நான் முதல்ல உங்களுக்கு சொன்ன மாதிரி வந்து ஒரு தனியாரும் அரசும் நிறைய பயிற்சி நிறுவனங்கள் இருக்குது. அதே மாதிரி வங்கிகளும் இந்தியன் பேங்க்கு, பேங்க் ஆஃப் பரோடா, ஸ்டேட் பேங்க் அவங்கக்கிட்டையும் ஒவ்வொரு பயிற்சி நிறுவனங்கள்லாம் வந்து இருக்குது. அந்த மாணவர்களுக்கு நாங்கள் வந்து பத்திரிகைகள் மூலமாக விளம்பரம் கொடுக்குறோங்க. அவங்க வந்து அதுலேயே நாங்கள் என்னென்ன அவங்களுக்கு தகுதிகள்னு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு ஒரு மினிமம் படிப்பு ஒரு டிகிரி படிச்சிருக்கணும், அல்லது ஒரு 12th படிச்சிருக்கணும். நம்ம சொல்லக்கூடிய செய்தியை நீங்கள் கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும். அப்போ நீங்கள் வந்து அவங்ககிட்ட யார் என்டர்பிரனர், அதாவது அவங்க தொழில் என்ன விரும்பணும்னு அவங்க நினைக்கிறாங்களோ அவங்க செய்கிற தொழிலுக்கு நாங்கள் வந்து அவங்களுக்கு கைட் பண்ணுறோம். அல்லது நாங்களாக போய் அவங்கள வற்புறுத்தி நம்ம பண்ண முடியாதுங்க. இந்த நேரத்தில் ஒரு செய்தியை உங்களுக்கு நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அதாவது அன்பிற்குரிய நம்முடைய சகோதரர் வந்து ஹரிதாசன் சொல்லி நவீன வேளாண்மை ஆசிரியர். அவர் வந்து கடந்த 23 ஆண்டுகளாக எவரும் செய்யலாம் ஏற்றுமதி. அதாவது நம்மளாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம், பணம் இருந்தால்தான், பணக்காரர்கள் மட்டும்தான் அந்த ஏற்றுமதியை செய்ய முடியும்னு நினச்சாங்க பாருங்கள். அதை வந்து உடைச்செறிஞ்சவர் நம்முடைய ஐயா ஹரிதாசன் அவர்கள். இதை ஏன் நான் சொல்கிறேன்னு சொன்னால், அவர் வந்து ஒரு வாரம் வந்து எல்லா பகுதிகளிலும் நடத்தி, அதாவது ஒரு மனிதன், ஒரு இளைஞன் வந்து மிக வேகமாக தன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற நினைச்சான்னா அது அவனுக்கு மட்டுமல்ல, இந்த நாட்டிற்கும் வந்து அந்நிய செலாவணியை கொடுக்கறது ஏற்றுமதிமா. நான் என்ன சொல்ல வர்றேன், நம்முடைய மக்களுக்கும் நம்ம பயன்பெறும் வகையில் நம்ம வந்து தொழிலை தொடங்கி அதே நேரத்தில் ஏற்றுமதியை ஊக்குவிக்கிறதுக்கான அந்நிய செலாவணி இருந்தால் தான் அவர்களுடைய பொருள் நம்ம நாட்டுக்கு வரக்கூடிய இறக்குமதி இருக்கும், நம்முடைய பணம் வந்து அங்கே போவோம். அப்படிங்கிறப்ப நமக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து அவரெல்லாம் வந்து வாரம் வகுப்புகள்லாம் நடத்துகிறாரு. அவர் வந்து ஒரு ஐ கோடு வாங்குறத முதல்ல இப்போல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. அதனால் வந்து அவங்க வந்து படிக்க தெரிஞ்சால் போதுமா, இவ்வளோ தான் படிக்கணுங்கிறதில்ல. தொழில் தொடங்குவதற்கு படிப்பு என்பது ஒரு அவசியம். அப்படி இல்லைன்னா கூட அதை பற்றி கவலை கிடையாது. இது மாதிரி வந்து ஒரு பெரிய அறிஞர் ஒன்று சொல்லுவார், நீங்கள் படிச்சிருக்கணும், அல்லாட்டி 4 பேர் படித்தவங்களை பக்கத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா அது வந்து உயர்வதற்கு நிறைய வழிகள் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் வந்து ஒரு தொழில் தொடங்குவதற்கு ஆர்வம் மட்டும் உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் வந்து என்னையை கூட நாங்கள் தொடர்பு கொள்ளலாம். அல்லது மற்ற தொழில் நிறுவனங்கள் இருக்குது. யார் வேணாலும் வந்து தொழில் நிறுவனம் தொடர்றதுக்கு உதவி செய்வதற்கு எல்லாருமே வந்து முன்னுக்கு வர்றாங்க. ஓகே, ஒரு பயிற்சி அப்படிங்கிறது எவ்வளோ தூரம் அவசியம்னு கேட்டேன் சார். இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிற போது இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆர்வமாக ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் 1 வருடம் 2 வருடம் கடந்து அவங்களால போக முடியறதில்ல. பல சிக்கல்கள், அதனால அதை விட்டு வெளியில் வராங்க. மறுபடியும் வேலை கிடைக்குமா அப்படின்னு அந்த தோல்வி நிலைப்பாடு நிறைய இருக்கிறது பார்க்குறோம். இது ஏன் ஏற்படுது? அதாவதுங்க, நான் வந்து வங்கியாளராகவும் பயிற்சியாளராகவும் நான் வந்து அவர்களுக்கெல்லாம் சொல்கிறது என்னன்னாங்க, எடுத்த உடனேயே போய் தொழில் தொடங்குவது என்பதை விட ஒரு வருடமோ 2 வருடமோ நீங்கள் என்ன தொடர்பான வந்து இப்போ வேற ஒரு பிஇ மெக்கானிக்கல் படிச்சிருக்காருமா, அவர் வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறார். அவர் என்ன கம்பெனி ஆரம்பிக்கலாம்? இப்போ வந்து கார் கம்பெனியெல்லாம் நிறையா இருக்குது, ஃபாரினுக்கு நம்ம இடத்துல தான் போகுது. ஸோ அவங்க என்ன பண்ணால் இந்த கார் கம்பெனிகளில் தெரிஞ்ச கம்பெனிகள்லையோ அல்லது ஏதோ ஆன்லைனில் அவங்க அப்ளை பண்ணி வாங்கிடலாம். அந்த கம்பெனியில் 1 வருஷம் 2 வருடம் வந்து அங்கே போய் அவங்க வந்து ஒர்க் பண்ணாங்கன்னா அதனுடைய எல்லா வகையான டெக்னிக்ஸும் அவங்க கற்றுக்குவாங்க. அதற்கு பின்னால் அவர்கள் வந்து அதை பண்ணாங்கன்னு வச்சுங்களேன், அந்த நெளிவு சுழிவுலாம் தெரியும். நீங்கள் பெரிய பெரிய கோடீஸ்வரர், பெரிய பெரிய தொழிலதிபர்கள்லாம் என்ன பண்ணுவோன்னா தன்னுடைய பிள்ளைய தன்னுடைய கம்பெனியில் வச்சுக்க மாட்டாங்க. அவங்க வந்து வேறொரு கம்பெனிக்கு தான் அனுப்புவாங்க. ஏன்னா அங்கே போனால் தான் வந்து அங்கே வந்து தொழிலினுடைய தொழில்நுட்பத்தை அவங்க தெரிஞ்சுக்கணுமா. அதனால் 1 வருடம் 2 வருடம் ஒரு கம்பெனிலையும் ஒர்க் பண்ணலாம். இல்லை
நண்பர்கள்ட்டையும் கேட்கலாம், அல்லது இந்த பயிற்சியின் மூலியமாகவும் வந்து நிறைய தெரிஞ்சுக்கலாம். அவங்க செய்ய வேண்டியதெல்லாம் என்னென்னா, நிறைய இப்போலாம் வந்து உங்களுக்கு நெட் இருக்குதுமா, அந்த நெட்டில் போட்டிங்கன்னா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கைடன்ஸ், என்னென்ன பண்ணணும், எப்படிலாம் நம்ம வந்து தொழில் வந்து நமக்கு நஷ்டம் வராமலாம் இருக்கிறதுக்கெல்லாம் நிறைய. தொழிலில் போய் நஷ்டம் வர்றதுன்னு சொன்னால் அது நம்மளாக தான் காரணம் இருக்க முடியும், அது மற்றவர்கள் வந்து நிச்சயமாக காரணம் இல்லை. நம்ம வந்து இப்போ இன்றைக்கி நான் வந்துட்டேன்னு சொன்னோம்னா எதுக்கு போனோமோ அந்த வேலையை மட்டும்தான் பார்க்கணும், அந்த வேலையை தவிர மற்ற வேலையை பார்க்கக்கூடாது. அப்படிங்கிறப்ப திட்டமிட்டு செயல்படும் போது எந்த தொழிலும் நஷ்டமடைவதற்கு வந்து வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அது மாதிரி நஷ்டம் அடையும் போதும் இன்றைக்கெல்லாம் இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ சில தொழில்கள் நீங்கள் தொடங்குறீங்க, இப்போ விவசாயமே நீங்கள் பண்ணுறீங்க, வந்து ஒரு மழை இல்லாமல் இதெல்லாம் போச்சுன்னா நீங்கள் இன்சூரன்ஸ் பண்ணும்போது அதெல்லாம் ப்ராப்பராக நீங்கள் பண்ணிக்கணும். அந்த இன்சூரன்ஸுக்கு ஒரு கொஞ்சம் அமௌண்ட் கொடுக்கறதுக்காகலாம் நீங்கள் பார்க்கக்கூடாது. இப்போ வந்து ஒரு ஏற்றுமதி பண்ணுறீங்க, அதுக்கும் இன்சூரன்ஸ் இருக்குது, இன்சூரன்ஸ் இல்லாமல் பண்ண முடியாது, அதுக்கு வங்கிகள் தான் உங்களுக்கு கொடுக்குது. அதனால் அந்த வந்து எதையுமே ஒரு திட்டமிட்டு அதை எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்ட பிறகு தான் நீங்கள் வந்து ஒரு தொழில் முனைவோராக வர வேண்டும். அதற்கு எல்லா நிறுவனங்களும் தயாராக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சார், நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ், பேங்க்ல லோன் இப்படி நிறைய பேசியிருக்கோம். இப்போ சாதாரண ஒரு கிராமத்திலேருந்து வரவங்க புதுசாக ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அவங்க வங்கிக்கு வந்து ஒரு கடன் பெறதுலையும் சரி, அந்த தொழிலை வந்து முறையாக நடத்தி கொண்டு போகிறதுலையும் சரி, எதெல்லாம் அவங்க கவனத்தில் வச்சுக்கணும்? இதுக்கு ஏன் இது கேட்குறோன்னா, நிறைய பிரச்சனைகள் வரதை நம்ம பார்க்கும்போது ஒரு பயிற்சியாளர் அப்படிங்கிற முறையில் உங்களோட ஆலோசனைகள் வந்து உண்மையிலேயே அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சாமானிய மக்கள் ஒரு பெரிய ஒரு வெற்றியாளராக வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அதாவதுங்க, சென்னையில் கிண்டியில் MSME அப்படிங்கிற ஒரு அரசு நிறுவனம் இருக்குங்க. அங்கே வந்து நிறைய துறைகளை சார்ந்த வல்லுநர்களை இயக்குனராக போட்டு மத்திய அரசாங்கம் நியமிச்சிருக்கு. இப்போ ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் ஃப்ரெஷ் கேண்டிடேட்டு அவர் வர்றாருன்னு வச்சுக்கிட்டா, நேராக கிண்டிக்கு அந்த MSME அந்த மத்திய நிறுவனத்துக்கு, அதாவது சிறு மற்றும் குறு மத்திய தொழில் நிலையம்னு அதுக்கு பேர், அங்கே போனீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 30 இயக்குநர்களே இருக்கிறாங்க. எல்லா வகையான விவசாயத்திற்கு அல்லது டிரான்ஸ்போர்ட்டுக்கு, ஆட்டோமொபைல்ஸ், இது மாதிரி எல்லா வகையான தொழில்களையும் எப்படி தொடங்குவது, அதை என்னென்னலாம் அவங்க பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க விளக்கமாக வந்து ஒரு 15 நாள் 20 நாள் அதை வந்து ஒரு கோர்ஸாகவே நடத்தி வங்கியில் கடன் வாங்குவது வரைக்கும் மட்டுமல்லாமல் அந்த தொழில் தொடங்கினதுக்கு அப்புறமும் கூட அதுலேருந்து என்னென்ன கஷ்டங்கள் வருதோ எல்லாமே கூடவே இருந்து அதிலிருந்து பண்ணி கொடுத்து, ஒரு நம்ம திரு சண்முகன் ஒரு டைரக்டர்மா, அவர் என்ன பண்ணுறாரு, நான் ஒரு தம்பிக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்து அந்தமானில் போய் சோலார், அவர் தான் நம்பர் 1 அந்தமானில் போய் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு இளைஞரை உருவாக்கிய பெருமை அந்த MSME கிண்டியில் உள்ள அந்த நிறுவனம் அதை பண்ணியிருக்குது. அதனால் நிறைய பேர் இவர்கள் வரலன்னு தான் வந்து ஆதங்கப்படுறாங்களே ஒழிய, நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களுடைய மனநிலையை புரிந்து கொண்டு, உங்களுக்கு ஒன்றுமே வேணாங்க, உங்களுக்கு தொழில் தெரியணுங்கிற அவசியம் கூட இல்லை, நீங்கள் நேராக அந்த ஒவ்வொரு மாவட்டத்துலேயும், இப்போ வந்து எல்லாருமே வந்து சென்னைக்கு தான் வரணுங்கிறது கூட இல்லை, இப்போ திருச்சியில் இருக்கிறவங்க, கோயம்புத்தூர் இருக்கிறவங்க, மதுரையில், இது மாதிரி அந்தந்த மாவட்டத்தினுடைய தலைநகரங்களில் மாவட்ட தொழில் மையம், டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரீஸ் சென்டர், அது வந்து அரசு நிறுவனம். ஸோ அவர்களை நீங்கள் போய் முதல்ல பார்க்கணும். ஸோ பார்த்து இது மாதிரிங்க, நான் இது மாதிரி ஒரு தொழில் தொடங்கலான் இருக்கேன், அதற்கான நீங்கள் ஆலோசனைகள்லாம் எனக்கு கொடுத்தீங்கன்னா எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குங்க அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு 10 பேர் 15 பேர் சேர்ந்த உடனே ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம், அந்த ட்ரைனிங்கில் எல்லாம் கம்ப்ளீட்டாகவே அதற்கான தேவையான மெட்டீரியலையும் கொடுக்குறாங்க, ப்ளஸ் அவங்களுடைய ஃபீட்பேக்கையும், உங்களுக்கு என்னென்னலாம் புரியல நீங்கள் சொல்லுங்கள், என்ன வேணுனாலும் நம்ம செய்யலாம் அப்படிங்கிறத அவங்க சொல்லுவாங்க. இன்னொன்றுங்க, நம்முடைய மத்திய அரசும் மாநில அரசும் ரொம்ப மிக நல்ல செயல்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பொருளை, ஒரு கருவேப்பிள்ளைங்கிறது ஒரு மூலிகை, அந்த கருவேப்பிள்ளையாக கொடுத்தீங்கன்னா அதனுடைய விலை 1 கிலோ 30 ரூபா, அதையே பவுடர் ஆக்குனீங்கன்னா 100 ரூபா, அதையே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா 300 ரூபா. அதனால் வந்து மதிப்பு கூட்டுதல், ஒரு பொருளை ஒரு விவசாயி அந்த பொருளாகவே கொடுப்பதற்கு பதிலாக அதை மதிப்பு கூட்டி கொடுக்கும் பொழுது மக்களுக்கும் எளிதாக இருக்குது, அவர்களுக்கும் பயன்பெறுகிறார்கள், ஸோ நம்முடைய நாடும் பயன்பெறுகிறது. அதனால் மதிப்பு கூட்டுதல் பயிற்சியெல்லாம் வந்து நிறைய பேர் அரசே நடத்திக்கிட்டு இருக்குது. அதனால் அதையும் அவங்க பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே வங்கி என்பது வந்து அவங்க பக்கத்தில் எந்த வங்கி இருக்குதோ எல்லா வங்கிகளுமே அந்த பக்கத்தில் உள்ள வங்கி மேனேஜரை தான் அவங்க முதல்ல போய் பார்க்கணும்.
போய் பார்த்து அதனால் வந்து ஒரு முறைக்கு 2 முறை போய் பார்த்து நான் வந்து இது மாதிரி பண்ணலான்னு இருக்கேன்னு சொல்லும்போது அவர்களே நிறைய கைடன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அதனால் வந்து இன்றைக்கி வந்து நமக்கு விளக்கம் கிடைக்கிறது வந்து ஒன்றும் கஷ்டமான காரியமே கிடையாது. அதனால் நான் வந்து இந்த இளைஞர்கள் தொழில் முனைவோராக ஆக வேண்டும் என்பதற்கு அந்த நோக்கத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நான் சொல்லக்கூடியது என்னன்னா, நீங்கள் உடனடியாக அந்த மாவட்ட தொழில் முனைவோர் மையத்தை பார்த்து அந்த சந்தித்து விளக்கத்தை கேளுங்க. இரண்டாவதாக, ஏற்கனவே தொழில் செய்து கொண்டிருப்பார்கள் உங்கள் நண்பர்கள் மூலமாகவோ அல்லது உங்கள் கல்லூரி பேராசிரியர் மூலமாகவோ அவங்ககிட்ட கேளுங்க. போய் நான் இது மாதிரி ஒரு கோழி பண்ணை வைக்கலான் இருக்கேங்க, இது மாதிரி வந்து ஒரு கார் கம்பெனிக்கு வந்து சில பார்ட்ஸ்லாம் நான் செஞ்சு கொடுக்கலான் இருக்கேன், இல்லை நான் வந்து ஏற்றுமதியே நான் பண்ணலான் இருக்கேன், அதுக்கு என்ன பண்ணலான்னு நீங்கள் உங்களுடைய நேரத்தை வந்து அந்த இன்ஃபர்மேஷனில் நிறைய கலெக்ட் பண்ணுமா. அந்த இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணும்போது தான் அதில் வந்து நாளைக்கு தொழில் தொடங்கிய பிறகு உங்களுக்கு எந்தவித கஷ்டமும் வராது. அதனால் நீங்கள் வந்து அந்த மாவட்ட தொழில் மையத்தை பார்க்கணும். ஒவ்வொரு வங்கியும், அந்த வங்கியில் இருந்தால் இன்னும் 2-3 வங்கியை பார்க்கலாம், ஒன்றும் தப்பில்லை. அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து நிறைய அந்த உங்கள் ஊரில் இருந்து தான் வெளியிடத்துக்கு போய் வந்து தொழில் தொடங்குறவங்களாம் இருப்பாங்க. அவங்ககிட்டலாம் போய் இது மாதிரி என்ன பண்ணலாங்க. அதனால் நீங்கள் நிறைய பேரை வந்து நீங்கள் உங்களுடைய நேரங்கிறது மிக பொன்னானது. அந்த நேரத்தை வந்து எல்லாத்தையும் நம்ம சந்தித்து எந்தெந்த தொழிலில் வந்து என்னென்ன விளக்கமெல்லாம் வேணுமோ அத்தனையும் வந்து நீங்கள் சந்தித்து கேட்டிங்கன்னா யார் வேண்டுமானாலும் வந்து உங்களுக்கு வந்து கைட் பண்ணுவாங்க. அதில் வந்து யாருமே நான் சொல்லித்தர மாட்டேன்னு யாரும் சொல்லவே மாட்டாங்க. அதனால் இந்த இளைஞர்கள் செய்ய வேண்டியது, நம்ம படித்து முடிச்சுட்டு நம்ம நேராக வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுவோம், நம்ம கவர்மெண்ட் வேலை தான் கிடைக்கும்னு அருள் கூர்ந்து உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வேலை கிடைக்குதுன்னா அதை மகிழ்ச்சி அடையக்கூடிய முதல் ஆளாக நான் இருப்பேன். பட் அதை விட அது வர்றப்போ வரட்டும், நம்ம வந்து ஒரு தொழிலை தொடங்குவோம் அப்படின்னு நீங்கள் முன்னுக்கு வந்தீங்கன்னா இது மாதிரி வந்து நீங்கள் நிறைய பேர்த்த சந்திக்கணுங்க. நிறைய பேரை சந்திக்கணும். நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் இன்றைக்கி பத்திரிகைகள்லாம் நிறைய போடுறாங்க, இன்டர்நெட்டில் நிறைய இருக்குது. அந்த இதெல்லாம் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து மிகப்பெரிய தொழிலதிபர் ஆகிறது வந்து மிக எளிது. ஒரு ஓய்வு பெற்ற வங்கி அதிகாரியாக தொழில் முனைவோருக்கான பயிற்சியாளர் அப்படிங்கிற முறையில் இன்றைக்கி நிறைய பிரச்சனைகளை பற்றி பேசியிருக்கோம். ஒரு வங்கி வந்து சலுகைகள் அப்படின்னு சொல்லும்போது எப்பேற்பட்ட சலுகைகள்லாம் எல்லா தரப்பு மக்களுக்கும் கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கு, அதை பயன்படுத்திக்க வேண்டியது தான் நம்மளோட கடமை அப்படின்ற ஒரு தகவலை சொல்ல ஆரம்பிச்சிங்க. இளைஞர்களாக இருந்தாலும் சரி, மாணவர்களாக இருந்தாலும் சரி, விவசாயிகளாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் வங்கி வந்து கடன் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்குது. அதை சரியான முறையில் அவங்க கையாள வேண்டிய அவசியம் என்ன, அப்படி ஆகாத போது என்ன மாதிரியான ஒரு பிரச்சனைகள் எல்லாம் அவங்க சந்திக்க நேரிடுது, அந்த பிரச்சனைகள் வராமல் இருக்கணும்னா முதல்ல நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்னவா இருக்கு, புதிய தொழில்கள் தொடங்கணும் அப்படின்னும் போது என்ன மாதிரியான தொழில்களுக்கு இன்னைக்கு வாய்ப்பு இருக்கு, அது சரியான முறையில் இளைஞர்கள் பயன்படுத்திக்க வேண்டிய அவசியம் என்ன, இப்படி பல விஷயங்களை கருத்துக்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி. கலைஞர் தொலைக்காட்சி மூலியமாக இந்த மக்களுக்கு வங்கி எப்படியெல்லாம் சேவை செய்கிறது என்பதை சொல்வதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த கலைஞர் தொலைக்காட்சிக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இளைஞர்களுக்கு என்ன உதவி வேண்டுமானாலும் வங்கி செய்வதற்கு காத்திருக்கிறது என்பதை சொல்லிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. இதுவரை நாம் அறிந்து கொள்ளாத பல உண்மைகளையும் அரிய தகவல்களையும் அழகிய தமிழில் தொகுத்து இனிமையாக வழங்க வந்திருக்கிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றை சொல் நன்றை சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். பொதுவாக ஒருவர் ஒரு துறையிலே தான் மேலே வர முடியும் என்கிற எண்ணம் பரவலாக நம்மிடத்தில் இருக்கிறது. பிள்ளைகள் கூட படிக்கிற போது வேறு துறைகளில் ஆர்வம் காட்டினால் பெற்றோர்கள் முதல்ல படிப்பா அப்புறம் பார்த்துக்கலாம் மற்றதெல்லாம் என்று சொல்லுவதை நாம் பல நேரங்களில் கேட்டிருக்கிறோம். அதற்கு காரணம் இசையின் மீதோ ஓவியத்தின் மீதோ பெற்றவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் விருப்பம் இல்லை என்று அதற்கு பொருளாகாது. படிப்பு கெட்டுவிடக்கூடாதே என்கிற அந்த அக்கறையிலே தான் இப்போதைக்கு படிப்பு மட்டும் என்பதை திரும்ப திரும்ப பல வீடுகளிலும் சொல்லுவதை நாம் பார்த்திருக்கிறோம். அதுவும் ஜனவரி மாதம் தொடங்கிவிட்டால் மார்ச் மாதம் வரைக்கும் பிள்ளைகளுக்காக தங்களினுடைய தொலைக்காட்சிகளை கூட தாங்களும் பார்க்காமல் இருக்கிற பெற்றோர்களெல்லாம் இருக்கிறார்கள். கவனம் சிதறிவிடக்கூடாது என்று நாம் உறுதியாக எண்ணுகிறோம். ஆனால் இயற்கையில் மூளையின் அமைப்பு வேறு மாதிரியாக இருக்கிறதோ என்று எண்ணத் தோன்றுகிறது. அது சிறந்த மூளையை பயன்படுத்துகிறவராக இருந்தால் ஒரே நேரத்தில் அவரால் பல்வேறு துறைகளிலும் கவனம் செலுத்தி ஒன்றை இன்னொன்றுக்கு பயன்படுத்தி மேலே வர முடியும் என்பதுதான் இன்றைக்கு இயற்கையினுடைய இன்னொரு செய்தியாக கண்டறியப்பட்டிருக்கிறது.
நாம் பல துறைகளில் ஆர்வமுடையவர்களாக இருக்கிற போது ஒரு துறை அறிவு இன்னொரு துறைக்கு உதவுகிறது என்பது வெளிப்படையான உண்மை. அப்படி யாராவது வெற்றி பெற்றிருக்கிறார்களா என்றால் உலகத்தில் பலர் பல்வேறு துறைகளில் ஒரே நேரத்தில் சாதனைகளை செய்திருக்கிறார்கள். அதிலே குறிப்பாக ஒருவரை நாம் சொல்லலாம். 2 துறைகளில் மிக பெரும் புகழை பெற்றவர். அவருடைய பெயர் ராபர்ட் ராபின்சன் என்பது. அவர் அறிவியல் துறையிலேயும் நோபல் பரிசு பெற்றார். விளையாட்டில் சதுரங்கம் என்று சொல்லுகிற செஸ் என்று சொல்லப்படுகிற அந்த சதுரங்க விளையாட்டிலும் ஒரு உலக அளவில் விளையாடுகிற அளவுக்கு திறமை பெற்றவராக இருந்தார். 2ம் வேறு வேறு. 2க்கும் மூளையினுடைய பெரும் பகுதியை நாம் செயல்படுத்த செலவு செய்ய வேண்டியிருக்கிறது என்பதுதான் ஒரு உண்மை. மூளையினுடைய பெரும்பான்மையான பகுதியை கூடுதலாக யார் செலவிடுகிறார்கள் என்றால் இசைக்கலைஞர்கள், விஞ்ஞானிகள், சதுரங்க விளையாட்டு வீரர்கள் மூவரும் தான் கூடுதலாக மூளையை பயன்படுத்துகிறார்கள் என்று ஓர் ஆய்வு சொல்லுகிறது. எனவே அந்த 3 துறைகளில் 2ஐ எடுத்துக்கொண்டு 2லும் ஒருவர் வெற்றி பெற்றிருக்கிறார் என்றால் அவர் ராபர்ட் ராபின்சன் தான். இங்கிலாந்து நாட்டில் 1886 ஆண்டு செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி பிறந்தவர் அவர். இதே தேதியிலே பிறந்த அவர் ஏறத்தாழ 85-90 ஆண்டுகள் இந்த உலகத்திலே வாழ்ந்தார். 1975 தான் அவர் மறைந்தார். அந்த நீண்ட வாழ்க்கையில் அவர் பல சாதனைகளை பெற்றிருக்கிறார். 1947ஆம் ஆண்டு அவர் நோபல் பரிசை அவர் பெற்றிருக்கிறார். அவர் சார்ந்த அந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி என்கிற வேதியியலின் ஒரு துறையில் அவர் மிகவும் புகழ் பெற்றவராக உலகம் முழுவதும் பல்வேறு பல்கலைக்கழகங்களில் பணியாற்றியவராக அவர் இருந்திருக்கிறார். இங்கிலாந்து நாட்டில் செஸ்டர்ஃபீல்டு என்கிற இடத்துக்கு அருகிலே ஒரு கிராமத்திலே அவர் பிறந்திருக்கிறார். படிக்கிற போதும் தொடங்குகிற போதும் மிகப்பெரிய ஒளியோடும் தலைக்கு பின்னால் ஒரு வெளிச்சத்தோடும் ஒளி வட்டத்தோடும் அவர் வளர்கிறார் என்று யாருக்கும் தெரியவில்லை. அப்படியெல்லாம் எந்த விதமான விந்தையும் நடைபெறவில்லை. ஆனால் அவருக்கு வெவ்வேறு துறைகளிலும் இருந்த ஆர்வம், தொடர்ச்சியாக இருந்த கவனம் அவரை ஓரிடத்திற்கு கொண்டு வந்து நிறுத்தியது என்பதுதான் செய்தி. 1886 பிறந்த அவர் 1907 ஆண்டே, அதாவது அவருடைய 20-21 வயதிலேயே ரிசர்ச் ஃபெலோ என்கிற அந்த பட்டத்தை பல்கலைக்கழகத்திலே இருந்து பெற்றிருக்கிறார். அவர் வெறும் பட்டதாரி மாணவராக மட்டும் வெற்றி பெறாமல் ஒரு ஆய்வாளராக பல்கலைக்கழகத்தால் ஏற்கப்பட்ட ஒருவராக இருந்திருக்கிறார். முதலில் மான்செஸ்டர் பல்கலைக்கழகத்திலும் பிறகு 1912ஆம் ஆண்டு சிட்னி பல்கலைக்கழகத்தில் அவர் பேராசிரியராக அமர்த்தப்பட்டிருக்கிறார். என்ன சிறப்பு என்றால் அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் சிட்னி என்று சொல்லுகிற அந்த சிட்னி பல்கலைக்கழகத்தில் முதலாக அப்ளைடு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி என்று ஒரு துறை தொடங்கப்பட்டு இவரை நம்பியே தொடங்கப்பட்டு அந்த துறைக்கு இவர் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். 15 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த பொறுப்பில் அவர் இருந்தார். வேதியியல், இயற்பியல், கணிதம் இவை 3ஐயும் ஒரு பகுதியிலேயும் உயிரியலை இன்னொரு பகுதியிலேயும் வைத்து அடிப்படை அறிவியல் என்று இந்த 4ஐயும் சொல்லுவார்கள். இவைதான் பள்ளிக்கூடத்திலே கூட நாம் பார்க்கலாம். 11, 12ஆம் வகுப்பு மாணவர்கள் ஒன்று மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி என்பார்கள் அல்லது பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி என்பார்கள். உயிரியல், அதற்கு துணையாக இயற்பியலும் வேதியியலும், கணிதம், அதற்கு துணையாக இயற்பியலும் வேதியியலும் என்று இவை அடிப்படையான அறிவியல் தளங்கள். இவற்றிலே இருந்து இப்போது நூற்றுக்கணக்கான உட்பிரிவுகள், புதிய புதிய கிளைகள் இன்றைக்கு முளைத்திருக்கின்றன. வேதியியல் என்று சொன்னால் அதிலே எத்தனையோ விதமான கிளைகள், புதிய துறைகள் வந்திருக்கின்றன. அதிலே ஒன்றாக ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி என்பது, அதிலே அப்ளைடு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி என்கிற ஒரு துறை அங்கே சிட்னி பல்கலைக்கழகத்தில் உருவாக்கப்பட்டு இவர்தான் அதனுடைய முதல் பேராசிரியராக அமர்த்தப்பட்டிருக்கிறார். பிறகு 1930ஆவது ஆண்டிலிருந்து அதே துறையில் லண்டனில் இருக்கிற ஆக்ஸ்ஃபோர்டு பல்கலைக்கழகத்திலே அவர் பேராசிரியராக பணியாற்றியிருக்கிறார். பல துறைகள். லிவர்பூல் பல்கலைக்கழகம் அவருடைய பெயரிலேயே ஒரு சோதனை சாலையை அமைத்திருக்கிறது. ராபர்ட் ராபின்சன் லேபரட்டரி என்று அவருடைய பெயரிலேயே லிவர்பூல் பல்கலைக்கழகம் ஒரு பெரிய சோதனை கூடத்தையே உருவாக்கி அந்த அளவுக்கு அவர் உலக அளவில் அறிவியல் உலகத்திலே மதிப்பை பெற்றிருக்கிறார். 47 அவர் தன்னுடைய துறையிலே குறிப்பாக அந்த பென்சீன் என்கிற வேதியியல் பொருளுக்கான குறியீட்டை, அந்த சிம்பல் என்று சொல்லுகிற குறியீட்டை கண்டுபிடித்ததற்காகவும்
இன்றைக்கு உலகம் முழுவதும் பயன்படுத்தப்படுகிற பென்சிலின் என்கிற அந்த வேதியியல் பொருளுக்கான அவர்கள் வேதியியல் மொழியிலே சொல்ல வேண்டுமானால் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் என்பதை முதலில் கண்டுபிடித்ததற்காகவும் அவருக்கு நோபல் பரிசு கிடைத்திருக்கிறது. உலகமே அவருடைய அறிவியல் கண்டுபிடிப்புகளை கொண்டாடுகிறது. ஆனாலும் ஒன்றை நாம் கவனத்திலே கொள்ளலாம். விஞ்ஞானிகளிலே யாருடைய பெயர் மக்களால் அறியப்படும் என்றால், அன்றாட பயன்பாடுகளிலே பயன்படுகிற பொருளை கண்டுபிடிக்கிறவர்களினுடைய பெயர்கள்தான் கூடுதலாக அறியப்பட்டிருக்கும். தொலைபேசி, வானொலி, தொடர் வண்டி, இப்படி நாம் அன்றாடம் பயன்படுத்துகிற பொருள்களை யார் கண்டுபிடித்தார்கள் என்பது மக்களுக்கு அறிந்த செய்தியாக இருக்கும். திரைப்படம் என்று வந்தால் தாமஸ் ஆல்வா எடிசனை அறியாதவர்கள் இருக்க முடியாது. ஆனால் ராபர்ட் ராபின்சன் அப்படி நேரடியாக மக்களுக்கு பயன்படுகிற பொருளை கண்டுபிடித்தவர் இல்லை. வேதியியல் துறையில் நுட்பமான பல செய்திகளை கண்டறிந்தவர். அதனால் அவர் மக்களால் அறியப்பட்டிருக்கிற விஞ்ஞானி இல்லை. அதே நேரத்தில் விஞ்ஞானத்திற்கு அடிப்படையான பல செய்திகளை அவர் உருவாக்கி தந்திருக்கிறார். அதனால்தான் நோபல் பரிசு வரைக்கும் அவருக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இதில் என்ன குறிப்பிடத்தகுந்த செய்தி என்றால், இந்த அளவுக்கு அறிவியல் துறையில் உலகமே வியந்து பாராட்டுகிற ஒரு எல்லை வரைக்கும் சென்ற அவர் பெரும்பான்மையான நேரம் தன்னுடைய நேரத்தை அவர் சதுரங்க விளையாட்டிலே தான் செலுத்தியிருக்கிறார் என்பது இன்னொரு செய்தி. செஸ் என்று சொல்லப்படுகிற அந்த சதுரங்க விளையாட்டில் அளவு கடந்த ஆர்வமுடையவராக அவர் இருந்திருக்கிறார். பல நேரங்களில் விஞ்ஞான கூடங்களிலே இருந்து வெளியே வந்தவுடனேயே அந்த சதுரங்க பலகைக்கு முன்னால் உட்கார்ந்து விடுகிற அளவுக்கு அதில் ஒரு ஈடுபாடு அவருக்கு இருந்திருக்கிறது. எனவே அந்த சதுரங்கத்தில் அவர் பிரசிடெண்ட் ஆஃப் செஸ் வேர்ல்டு கிளப் என்று இங்கிலாந்திலே இருந்து அந்த சதுரங்கத்திற்கான உலக அமைப்பில் ஒருவராக தலைவராகவே அவர் இருந்திருக்கிறார். 1950 53 வரை அப்படி சதுரங்க அந்த குழுவிற்கு அல்லது அந்த சதுரங்க மன்றத்திற்கு தலைவராக அவர் பொறுப்பேற்றிருந்திருக்கிறார். இப்படி ஒரே நேரத்தில் அறிவியல், சதுரங்க விளையாட்டு என்கிற இரண்டிலும் உலக புகழ் பெற்றவராக, இரண்டிலும் தன்னுடைய பெரிய திறனை காட்டியவராக ராபர்ட் ராபின்சன் இருந்திருக்கிறார். 1975 அவர் மறைந்து போயிருக்கிறார். அவருடைய நீண்ட வாழ்க்கை பல்வேறு விதமான சாதனைகளை உடையது. அவருடைய பிறந்த நாள் செப்டம்பர் 14. இன்றைய காலகட்டத்தில் அறிவியல் முன்னேற்றம் எந்த அளவில் உள்ளது, தற்போது வந்திருக்கும் பல புதிய அறிவியல் தொழில்நுட்பங்களை பற்றியும் இன்றைய ஆலோசனை நேரத்தில் தெரிந்து கொள்ளலாம். வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம க்ளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்னா என்னங்கிறத பற்றி பார்ப்போம். க்ளவுடுனா அப்படின்னா மேகம்னு தமிழில் சொல்லலாம். ஆனால் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல ஒரு ரிமோட் ஏரியாவில் இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். க்ளவுட் கம்ப்யூட்டிங்னா நம்முடைய உள்ளூரில் நம்மக்கிட்ட இருக்கிற கம்ப்யூட்டரில் இல்லாமல் ரிமோட்டில் இருக்கிற ஒரு சர்வரில் தகவல்களை பதிவு செய்து தகவல்களை ப்ராசஸ் செய்து தகவல்களை நம்ம நிர்வகித்து அப்புறம் அந்த இன்டர்நெட் மூலம் நம்ம அந்த தகவல்களை வாங்கியும் கொடுத்தும் நடந்துக்கின்ற இந்த விதத்துக்கு தான் பேர் க்ளவுட் கம்ப்யூட்டிங். இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப சாதாரண உதாரணம் சொல்லப்போனால் நம்ம அதிகமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கின்ற மெயில் சர்வீஸ் எல்லாம் சொல்லலாம். ஜிமெயில், யாஹூ மெயில், ஹாட்மெயில் இவெல்லாமே இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிற கான்செப்ட் கீழே வரக்கூடிய வகைகள் தான். இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங்கை 2 பெரிய அளவில் பிரிக்கலாம். ஒன்று இது எப்படி நம்ம சேவைகள் வழியாக எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வகையாக பிரிக்கலாம். சாஃப்ட்வேர் ஆஸ் எ சர்வீஸ், பிளாட்ஃபார்ம் ஆஸ் எ சர்வீஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ சர்வீஸ் அப்படிங்கிற வகையில் பிரிக்கலாம். சாஃப்ட்வேர் ஆஸ் சர்வீஸ் அப்படின்னா மென்பொருட்களை ஒரு ஒரு சேவையாக நம்ம பெறக்கூடிய வாய்ப்புகள். அதுக்கு உதாரணம் சொல்லப்போனால் கூகுள், ஃபேஸ்புக்கெல்லாம் சொல்லலாம். இந்த முறையின் கீழே
நம்ம ஒரு சாஃப்ட்வேரை வாங்கணும்னு அவசியம் இல்லை. சாஃப்ட்வேரை வாங்கணுன்னா அது லைசன்ஸ் வாங்கணும், லைசன்ஸுக்கு பணம் கட்டணும், அதுக்கப்புறம் அதை அவ்வப்போது புதுப்பிக்கணும், அப்டேட்னு சொல்லுவாங்க, அதை பாதுகாக்கணும். இந்த செலவுகளும் கிடையாது. ஆக நம்முடைய கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில் நீங்கள் அந்த பர்டிகுலர் சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. இது ரிமோட்டில் இருக்கிற இன்டர்நெட்டில் இருக்கிற அந்த சாஃப்ட்வேரை நம்முடைய சாதாரண ஒரு மிகச்சிறிய சாதாரண வசதி உடைய ஒரு கம்ப்யூட்டர் மூலம், ஒரு வெப் ப்ரௌசர் மூலம் நம்ம என்ன பண்ணலாம், அதை அணுகி பயன்படுத்திக்கலாம். இதுதான் சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ். இதில் என்ன பயன் கிடைக்குன்னா, எந்த ஒரு அப்ளிகேஷனையும் நம்ம உடனடியாக துவக்க முடியும், எங்கிருந்து வேண்டுமானாலும் அணுக முடியும். இது டைனமிக்காக மாறிக்கிட்டே இருக்கிறனால நம்முடைய தேவைகளுக்கு ஏற்ப இதை விரிவுபடுத்த முடியும். அப்புறம் இரண்டாவதாக சொல்லப்போனது பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ். அதாவது நம்ம அப்ளிகேஷனை இயக்குவதற்கான ஒரு என்விரான்மெண்ட், சூழ்நிலை கிடைக்கணும். அந்த சூழ்நிலையை தரக்கூடிய ஒரு வசதி, ஒரு சேவை. அப்புறம் அந்த அப்ளிகேஷனை பயன்படுத்துவதற்காக சில டூல்ஸ் இருக்கும், அந்த டூல்ஸையும் கொடுப்பாங்க. ஆக நமக்கு ஒரு சூழ்நிலையும் தரும், அந்த அப்ளிகேஷனை டெவலப் பண்ண வேண்டிய ஸ்கூல்லையும் தரும், அந்த டெவலப் பண்ணதுக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய டூல்ஸும் நமக்கு கிடைக்கணும். அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸுங்கிற சேவையின் மூலம் நமக்கு கிடைக்கும். இதில் என்ன ஒரு பயன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம எந்த ஒரு அப்ளிகேஷனையும் விரைவாக செயல்படுத்த முடியும், கான்ஃப்ளிக்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும், பிரச்சனைகள் குறைவாக இருக்கும், எளிதாகவும் பண்ண முடியும். மூன்றாவதாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ். அதாவது நம்ம ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி, நெட்வொர்க் வாங்கி, டேட்டா மெயின்டைன் பண்ணி அப்படிங்கிறதுக்கு வேண்டிய எல்லா விதமான ஹார்ட்வேரும் நம்ம போய் அதில் முதலீடு செய்யணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா எல்லாமே அந்த ரிமோட் சர்வரில் கிடைக்குது. நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ பயன்படுத்துகிறோமோ அதுக்கு மட்டும் பணம் கொடுத்தா போகிறோம், இந்த ஹார்ட்வேரெல்லாம் நம்ம பயன்படுத்திக்க முடியும். ஆக இந்த 3 வகையான சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ், பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ் என்ற 3 வகையான சேவை பிரிவுகளை மாடல், அதாவது சர்வீஸ் மாடல்னு சொல்லுவாங்க, நமக்கு கிடைக்கிது. அப்புறம் இதை ஒரு டிப்ளாய்மெண்ட் மாடல்னு சொல்லணும். டிப்ளாய்மெண்ட் மாடல்னால் அதை எப்படி நம்ம அதை பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிற பார்த்திங்கன்னா, பப்ளிக் க்ளவுட், ப்ரைவேட் க்ளவுட், ஹைப்ரிட் க்ளவுட், கம்யூனிட்டி க்ளவுடு 4 வகையாக இருக்குது. பப்ளிக் க்ளவுடுனால் நம்ம பயன்படுத்துகிற இந்த அமேசானோ அல்லது ஈபேயோ ஜிமெயிலோ இதெல்லாமே பப்ளிக் க்ளவுட், யார் வேணாலும் பயன்படுத்திக்கலாம். நம்முடைய கம்ப்யூட்டரில் அதுக்கு இடம் வேணும்னு அவசியம் இல்லை, சாஃப்ட்வேர் வேணும்னு அவசியம் இல்லை, ஹார்ட்வேர் வேணுங்கிற அவசியம் கிடையாது, எல்லாமே அங்கே இருக்கும், நம்ம பயன்படுத்திக்கிறோம். ஆனால் இதை மெயின்டைன் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட் பார்ட்டி. என்ன வசதினா எப்போ வேணாலும் பயன்படுத்தலாம். நமக்கும் அந்த கம்ப்யூட்டருக்கும் இடையில் தொடர்பு விட்டு போனால் கூட டேட்டாக்கெல்லாம் அழியாது, பத்திரமா அங்கே இருக்கும். ஆனால் நம்ம அதை உரிமை கொண்டு வர முடியாது. யார் இதனுடைய ஒரிஜினல் ஓனரோ அவங்க தான் இதை கம்ப்ளீட் கண்ட்ரோல் வச்சுருப்பாங்க. இது வந்து பப்ளிக் க்ளவுட். ப்ரைவேட் க்ளவுடுனா, உதாரணமாக ஒரு நிறுவனம் வச்சுக்கங்களேன், இந்த நிறுவனத்தில் உள்ளவங்க மட்டும், அதில் பணிபுரிகின்ற ஊழியர்கள் மட்டுமே அணுகக்கூடிய வகையில், எங்கிருந்தாலும் அணுகக்கூடிய வகையில், ஆனால் வேறு யாரும் அணுக முடியாத அளவில் அந்த ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்திற்கு மட்டும் சம்பந்தமாக பயன்படுத்தக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டிருக்கின்ற க்ளவுடுக்கு பேர் ப்ரைவேட் க்ளவுடு. மூன்றாவது ஹைப்ரிட் க்ளவுடு. ஹைப்ரிட்னாலே ரெண்டும் கலந்தது தான், பப்ளிக் க்ளவுட் அண்டு ப்ரைவேட் க்ளவுடு. சில நிறுவனங்கள் சில விஷயங்களை தன்னுடைய ஊழியர்கள் மட்டும்தான் அணுகணும், பார்க்கணும், பயன்படுத்தணும்னு இருக்கும். சில விஷயங்களை அனுமதி நம்முடைய ஊழியர்கள் மட்டும் இல்லாமல் மற்றவர்களும் பயன்படுத்தக்கூடிய வகையில் இருக்குதுன்னு சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரியான தேவைகள் இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிற நிறுவனங்கள் இந்த ஹைப்ரிட் க்ளவுடை பயன்படுத்துவாங்க. சில வகைகளுக்கு பப்ளிக் க்ளவுடையும் சில வகைகளுக்கு ப்ரைவேட் க்ளவுடையும் பயன்படுத்தக்கூடிய, ரெண்டும் இணைந்திருக்கக்கூடியதுக்கு ஹைப்ரிட் க்ளவுட். நாலாவது கம்யூனிட்டி க்ளவுட். இப்போ ஒரு நிறுவனத்துக்கு சில கிளை நிறுவனங்கள்லாம் இருக்கும் வச்சுங்களேன். ஒவ்வொரு நிறுவனமும் தனக்கு தேவையான டேட்டாக்களை அணுகணும், அதே நேரத்தில் சில டேட்டாக்களை மற்ற நிறுவனங்களும் பார்க்க முடியும். அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அந்த குரூப் ஆஃப் கம்பெனிஸ் மட்டுமே அணுகக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டிருக்கிறது கம்யூனிட்டி க்ளவுடு.
ஆக இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிறது இப்போ எல்லாருமே பயன்படுத்துகிறோம். இதில் பயன்படுத்தாதவங்களே இல்லைன்னு சொல்ல முடியும். ஏன்னா எல்லாருமே ஜிமெயிலை பயன்படுத்துகிறோம், யாஹூ மெயில் பயன்படுத்துகிறோம், ஹாட்மெயில் பண்ணுறோம், இல்லை ஆன்லைன் பர்ச்சேஸில் அமேசானில் போகிறோம், ஈபேயில் போகிறோம். இதில் இன்னொரு சர்வீஸ் இருக்குது. நீங்கள் கம்ப்யூட்டிங்க்கு மட்டும் அவைலங்க அவசியம் இல்லை, ஸ்டோரேஜுக்கு மட்டுமே பயன்படுத்தலாம். உங்களுடைய தகவல்களை உங்களுடைய சிஸ்டத்தில் வைக்கிறதுக்கு இடம் இல்லை, பாதுகாக்க முடியல அப்படின்னா நீங்கள் இந்த க்ளவுட் ஸ்டோரேஜில் போய் பண்ணிக்கலாம். ஈவன் பிஎஸ்என்எல் நிறுவனம் கூட இந்த க்ளவுட் ஸ்டோரேஜுக்கு பெரிய சர்வீஸ் கொடுக்குறாங்க, நிறையா நிறுவனங்கள் கொடுக்குது. ஆக இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங், க்ளவுட் ஸ்டோரேஜுங்கிற இந்த தொழில்நுட்பம் மிக விரைவில் அழகாக பெரிதளவில் வளர்ந்துட்டுருக்கு, எல்லோரும் பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். ஆனால் அதுலேயும் ஒரே ஒரு சிக்கல் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது செக்யூரிட்டி. ஏன்னா நம்முடைய கண்ட்ரோலில் இல்லாதனால இந்த டேட்டாலாம் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதற்கான நடவடிக்கைகள் எடுத்தாலும் கூட சில பயங்கள்லாம் இருக்கத்தான் செய்யுது. இருந்தாலும் இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங் என்ற தொழில்நுட்பம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு அங்கமாக ஆகிவிட்டது. நம் சுற்றுச்சூழல் தூய்மையாக இருந்தால்தான் நம்முடைய சமூகம் சிறப்பாக இருக்கும். ஆதலால் சுற்றுச்சூழலை எவ்வாறு தூய்மையாக வைத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி டாக்டர் வின்சென்ட் அவர்கள் இன்றைக்கும் நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார். அவற்றை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது சுற்றுச்சூழல். பலமுறை இந்த பெஸ்டிசைடு என்று சொல்லப்படுகிற பூச்சிக்கொல்லி மருந்தை பற்றி பல கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறேன். பொதுவாக இன்றைக்கி சுற்றுச்சூழல் பிரச்சனைகளை ஆராய்கிற பொழுது பல புதிய தகவல்கள் வந்து கொண்டே தான் இருக்கிறது. ஏனென்றால் ஒரு சுற்றுச்சூழலில் ஏற்படுகிற பாதிப்புகள், அதுக்கு காரணியாக இருக்கிற சில பொருட்கள், அந்த பாதிப்பினால் ஏற்பட்டிருக்கிற விளைவுகள், இதை பற்றியெல்லாம் இன்றைக்கு பல ஆராய்ச்சிகள் நடைபெற்று கொண்டு வருகிறது. அவ்வாறு நடைபெற்று வருகிற அந்த ஆராய்ச்சியினுடைய நமக்கு கிடைக்கின்ற அந்த தகவல் என்னவென்று பார்க்கிற பொழுது அது விஞ்ஞானத்திற்கும் புதிதாக இருக்கிறது. அதோடு இந்த சுற்றுச்சூழல் பாதிப்பில் எத்தகைய ஒரு சூழ்நிலை நிலவி இருக்கிறது என்பதும் நமக்கு இப்பொழுது தெரிய ஆரம்பித்திருக்கிறது. அதனால்தான் ஆராய்ச்சியின் பயனாக இன்றைக்கு பழைய தகவல்களை எல்லாம் தாண்டி புது புது தகவல்கள் விஞ்ஞானத்திற்கு கிடைப்பதோடு இல்லாமல் நம்முடைய சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு அது உறுதுணையாக இருக்கிறது. அதனால்தான் அத்தகைய தகவல்களை நாம் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது இன்றைக்கு நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. அவற்றில் இந்த பூச்சிக்கொல்லி மருந்து என்று சொல்லப்படுகிற அந்த பெஸ்டிசைடை பற்றி ஒரு சில புதிய தகவல்களையும் நான் தர விரும்புகிறேன். இந்த பெஸ்டிசைடு என்று சொன்னாலே விவசாயத்திற்கு தீங்கு தரக்கூடிய பெஸ்ட் என்று சொல்லப்படுகிற பூச்சிகளை அழிப்பதற்கு தயார் செய்யப்பட்டவை தான் பெஸ்டிசைடு என்பது. அதனால்தான் அதற்கு பெஸ்ட் சைடு என்று சொல்கிறோம். அந்த விவசாயத்திற்கு தீங்கு விளைவிக்கின்ற அந்த பூச்சிகளை அழிப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு வேதியியல் பொருளாகத்தான் அது இருக்கிறது. ஆனால் விவசாயிகள் அதை மகிழ்ச்சியாக வாங்கி தங்களுடைய பயிர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் அதை செலுத்தியதனுடைய விளைவாக அந்த விவசாயத்திற்கு எதிரியாக இருக்கிற சில பூச்சிகள் அழிக்கப்பட்டால் கூட ஆனால் எதிர்மறையான விளைவுகள் அதிகமாக உருவாகியிருக்கிறது என்பதும் நமக்கு தெரியும். இன்னும் சற்று பின்னோக்கி பார்க்கிற பொழுது நம்முடைய இந்தியாவில் கிட்டத்தட்ட 40,000 மெட்ரிக் டன்னுக்கு அதிகமாக நம்முடைய பூச்சிக்கொல்லி மருந்தை நாம் தயாரித்து அதை பயன்படுத்தியிருக்கிறோம். இன்னொன்று, பூச்சிக்கொல்லி மருந்தை அதிகமாக பயன்படுத்துகிற நாடுகளில் நாம் 10வது இடத்தில் இருக்கிறோம். இந்த டாப் 10 சொல்வார்களே, அதுபோன்று
10வது இடத்தில் நாம் இருக்கிறோம். அடுத்து இந்த பூச்சிக்கொல்லி மருந்தை அதிகமாக பயன்படுத்துகிற, அதுவும் விவசாயத்திற்கு அதிகமாக பயன்படுத்துகிறது எதில் என்று பார்க்கிற பொழுது அதிகமாக நெற்பயிருக்கு, கோதுமை, இன்னும் சொல்லப்போனால் காய்கறிகள், இவற்றுக்கெல்லாம் நாம் அதிகமாகவே அந்த பூச்சிக்கொல்லி மருந்தை நம்ம பயன்படுத்தியிருக்கிறோம். அதிலும் காய்கறிகளில் அதிகமாக இந்த பூச்சிக்கொல்லி மருந்தை பயன்படுத்தியது என்னவென்றால் முட்டைக்கோஸ் என்று சொல்லப்படுகிற, அந்த கேபேஜ் என்று சொல்லப்படுகிற அந்த முட்டைக்கோஸுக்கு நாம் அதிகமாக இந்த பூச்சிக்கொல்லி மருந்தை பயன்படுத்தினுடைய விளைவாக இன்றைக்கு நாம் அருந்துகிற பானமாக இருந்தாலும், தண்ணீராக இருக்கலாம், அல்லது உணவாக இருந்தாலும் அதில் இந்த பூச்சிக்கொல்லியினுடைய படிவம் இருக்கிறது என்பது இன்றைக்கு ஆராய்ச்சி மூலம் மட்டுமல்ல, இன்றைக்கி ஒரு நிதர்சனமான உண்மையாகவே மாறிவிட்டது. ஆனால்தான் காய்கறிகளையும் பழங்களையும் பயன்படுத்தும் போது இத்தகைய பூச்சிக்கொல்லி மருந்துகளை துடைத்து எறிய வேண்டும் என்பதற்காக பல உத்திகளை இன்றைக்கு விஞ்ஞானம் சொல்லி கொண்டிருக்கிறது. அதை நாம் செயல்முறைப்படுத்தி கொண்டும் இருக்கிறோம். ஆனால் இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது இதனால் மனிதனுக்கும் விலங்குகளுக்கும் பெரிய பாதிப்பு வருகிறது என்பதும் நமக்கு தெரியும். அதை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஆனால் இப்பொழுது முக்கியமான ஆராய்ச்சி மூலம் வந்திருக்கிற தகவல் என்னென்னு கேட்டால், இதையெல்லாம் தாண்டி இந்த மாதிரி ஒரு செயற்கையான பூச்சிக்கொல்லி மருந்தை பயன்படுத்துகிற பொழுது ஏற்படுகிற, அதுவும் குறிப்பாக இந்த மண்ணில் ஏற்படுகிற அந்த மாற்றங்கள் இன்றைக்கி ஆராய்ச்சி மூலம் நமக்கு தெரிகிறது. என்னவென்று கேட்டால், ஒரு மண்ணில் இருப்பது பல உயிர் சத்துக்கள் இருக்கிறது. நம்ம ஏற்கனவே பாஸ்பரஸ், சல்ஃபர், இதெல்லாம் நைட்ரஜன் இதெல்லாம் சொல்லுகிறோம். ஆனால் அதையும் தாண்டி கார்பன் என்று சொல்லப்படுகிற ஒரு பொருளும் அதில் இருக்கிறது. பொதுவாக மண்ணில் கார்பன் இருக்கிற பொழுது அது எந்த அளவிற்கு அது பயனுள்ளதாக இருக்கிறது என்று பார்த்தால், இந்த கார்பனுக்கு இருக்கிற ஒரு பெரிய சக்தி என்னவென்று கேட்டால், நீரை கிரகிப்பதோடு இல்லாமல் அதை தங்க வைக்கிற தன்மை இதில் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கி மாறி வருகிற மாற்றம், இந்த விஞ்ஞானபூர்வமாக நமக்கு கிடைத்திருக்கிற தகவல் என்னவென்று கேட்டால், இந்த கார்பன் என்ற பொருளை மாற்றி அமைக்கின்ற ஒரு பெரிய சக்தியாக இந்த பூச்சிக்கொல்லி மருந்து உருவாகி இருக்கிறது. அதையும் தாண்டி இந்த மாதிரி பூச்சிக்கொல்லி மருந்து அதிகமாக தெளிக்க தெளிக்க அது மண்ணில் சென்று அந்த மண்ணினுடைய அந்த கார்பனுடைய அந்த பொருளை எடுக்கின்ற பொழுது அந்த நீர் எப்பொழுதுமே இருக்கின்ற அந்த சூழலை மாற்றி அந்த மண்ணை வறண்டு போக செய்கிறது. எப்பொழுதுமே மண்ணுக்கு மண்ணையும் ஈரத்தையும் பிரிக்க முடியாது. ஈரமான மண் தான் ஒரு விவசாயத்திற்கு ஒரு உகந்ததாக இருக்கிறது. அந்த ஈரமான மண்ணை ஈரமாக வைத்துக்கொள்கிற தன்மை அந்த கார்பனுக்கு இருக்கிறது. ஆனால் இந்த மாதிரி பூச்சிக்கொல்லி மருந்துகள் அத்தகைய கார்பன்களை மண்ணில் சென்று கார்பனை எடுத்து விடுவதோடு அது மாற்று பொருளாக அதை மாற்றி விடுவதன் காரணமாக மலையிலிருந்து வருகிற தண்ணீராக இருக்கலாம், இல்லை நம்ம பாசனம் மூலம் கொடுக்கிற தண்ணீராக இருந்தால் கூட அந்த மண்ணை ஒரு வறட்சி மண்ணாக, ஒரு வறண்டு போகிற ஒரு சூழலுக்கு உருவாக்குவதனுடைய காரணமாகத்தான் வளமான மண் தரிசு நிலமாக, தரிசு மண்ணாக மாறிவிடுகிறது. விளைச்சலுக்கு பயனற்ற ஒரு மண்ணாக மாறிவிடுவதற்கே காரணம் இந்த மாதிரி ஒரு பூச்சிக்கொல்லி மருந்தை நாம் தொடர்ந்து பயன்படுத்தினுடைய விளைவாக இன்றைக்கு அந்த மாற்றம் ஏற்பட்டு மீண்டும் அதை தொடர்ந்தால் நம்முடைய மண் ஒரு வறண்ட நிலமாக மாறிவிடுவதோடு இல்லாமல் அந்த நிலம் நம் விவசாயம் செய்வதற்கு, ஏனென்றால் ஒரு விவசாயம் என்பது தொடர்ச்சியாக செய்கின்ற பல வகையான பயிர்களை உருவாக்கக்கூடிய ஒரு பெரிய அட்சய பாத்திரமாக இருக்கிறது. ஆனால் இத்தகைய வேதிப்பொருள்
அந்த பூச்சிக்கொல்லி மருந்து அந்த மண்ணினுடைய தன்மையை எந்த அளவிற்கு மாற்றி அமைக்கிறது என்பதை பார்க்கிற பொழுது, எதற்காக நாம் பூச்சிக்கொல்லி மருந்தை தெளிக்க ஆரம்பித்தோம்? விவசாய உற்பத்தியை பெருக்க வேண்டும் என்பதற்காக. ஆனால் எதற்காக எந்த ஒரு பொருளை நம்ம அதிகமாக உற்பத்தி பண்ண வேண்டும் என்று நாம் ஆரம்பித்தோமோ, ஆனால் அதுவே நம்முடைய விவசாய உற்பத்தியை குறைப்பதற்கு வழிகோணியது என்பதுதான் இன்றைக்கு நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. ஆனால்தான் இந்த பூச்சிக்கொல்லி பற்றி மருந்தை பற்றி உள்ள ஆராய்ச்சிகள் இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதில் நமக்கு மகிழ்ச்சியான விஷயம் என்னவென்று கேட்டால், இத்தகைய தன்மையிலிருந்து மாற்றிக்கொள்கிற ஒரு மனநிலை இன்றைக்கி விவசாயிகளுக்கும் அறிஞர்களுக்குமே இன்றைக்கி வந்திருக்கிறது. அதனால்தான் இன்றைக்கு இயற்கையாகவே பயன்படுத்துகிற விவசாயத்திற்கு தீங்கு தரக்கூடிய அந்த பூச்சிகளை அழிப்பதற்கு பயோபெஸ்டிசைட் என்று சொல்லப்படுகிற ஒரு புதிய உத்தி வந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பூச்சிக்கொல்லி மருந்தை தயாரித்தவர்கள் பயோபெஸ்டிசைடை தயாரிக்கின்ற ஒரு சூழலுக்கு மாறி வந்திருப்பதனுடைய காரணமாக ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. என்னவென்று கேட்டால், இனிமேல் இந்த மண் பாதுகாக்கப்படும், இந்த பூச்சிக்கொல்லி மருந்தினால் ஏற்பட்ட அந்த பாதிப்பு சரி செய்யப்படும் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதனால் இத்தகைய தகவல்களை நாம் அறிவியல் பூர்வமான தகவல்களை தெரிகிற பொழுது நம்முடைய சுற்றுச்சூழலையும் அதுவும் இயற்கை வளத்தில் மிக முக்கிய வளமாக இருக்கிற அந்த மண் வளத்தை நாம் பாதுகாப்பதோடு இல்லாமல் இதன் மூலம் நம்முடைய விவசாய உற்பத்தி அதிகரித்து மக்களுக்கு உணவு தரக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையை நாம் உருவாக்கலாம்.